வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆன்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ஜீமோடாவர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6வது செஷன் ஆஃப் ரெக்கார்டிங். இதுல வந்து சாப்டர் 17, 18, 19 படிக்க போறோம். வேள்பாரியில. வேள்பாரியில வந்து இப்ப நம்ம இதுவரைக்கும் எத பார்த்துட்டு இருந்தோம்? ஒரு ரீகேப் போயிரலாமா? இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, கொற்றவை கூத்து கடைசியா வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. கொற்றவை கூத்தோட முதல் செஷன்ல வந்து அதுலயும் முதல் செஷன்ன்ற நமக்கு இப்ப இருக்கிற மாரி. அ அ முதலாம் முதலாம் நாள் கூத்துல வந்து அ இவங்க கூடல்குடியோட கதை வந்து போயிருந்துச்சு. அதாவது வைகை நதியில வச்சு நீலனோட முன்னோர்கள வந்து எப்படி கொன்னாங்க. கொற்கை பாண்டியன் வந்து அவங்கள எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம, அறைகூவல் இல்லாம வந்து கொன்னுட்டு போனான் வந்து. அறைகூவல் இல்லாம அவங்க வைகை நதிய வந்து ரத்த களரியாக்குனான். அங்க இருந்து அவங்க தப்பிச்சு வந்து நீலன் வந்து மயிலாமடியில படுத்த மாரி அந்த கதைகள வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதும், அங்க வந்து அவன் அத பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுமே ஒரு 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 கான்வர்சேஷன் போய்க்கிட்டு இருந்துச்சு. அதே டைம்ல வந்து அம் அகுதை அகுதையோட அதான் அகுதை குலம் தான் கூடல்குடியினர சொல்லிட்டு இருந்தேன். அகுதை குலம் இருக்காங்கல்ல, அவங்களோடது வந்து அம் யாழ் மீட்டி அவங்க வந்து அ அசுனமான்ற பறவை வந்து எப்படி இறந்துச்சுன்னு சொல்லி கபிலர் ஒரு பக்கம் இன்னொரு கதையையும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்படி வந்து முதல் நாள் கூத்து முடிஞ்சது. 2வது நாள் கூத்து வந்து ஆரம்பிச்சதுல வந்து யாரோட கதைன்னா, செம்பாதேவியோட கதை வந்து வந்துச்சு. செம்பாதேவியும் கோவனோட கதை. இவங்க வந்து அ அ மாட்டுக்கிடை வந்து மேய்க்கக்கூடிய குடும்பம். 5 குடும்பங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். 5 குடும்பங்களும் 5 பேரும் வந்து பிரிச்சு காட்டிக்கிறதுக்காக, பெண்கள் வந்து 5 வகையான சடை பின்னல்களும், ஆண்கள் வந்து 5 வகையான குறிகளும் அவங்க உடம்புல போட்டிருப்பாங்க. சூட்டு தழும்புகளும் போட்டிருப்பாங்க. அ அவங்களோட கிடைகள், அவங்களோட கால்நடைகள் இருக்குல்ல, மாடு, ஆடெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து நெத்தியில வந்து வேற வேற கலர்ல வந்து இது வச்சிருப்பாங்க. மாணிக்க கற்கள் வச்சிருப்பாங்க. இந்த மாரி அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதுல செம்பாதேவி கில்லின்னு சொல்லி ஒருத்தன் வந்து செம்பாதேவிய புடிச்சு போய் அவன் பின்னாடி வந்துட்டு இருப்பான். அந்த கில்லி வந்து யாருன்னா, அந்த ஊர் தலைவரோட பையன் வந்து. அவன் ஒரு 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 சிறுகுடி மன்னன்ற லெவலுக்கு வச்சுக்குவோம். சிறுகுடி மன்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல பெரும் பணக்காரன்ற மாரி வச்சுக்கோமே. அவனோட பையனா இருப்பான். செம்பாவ வந்து அவன் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்பான். கடைசில பார்த்தா, செம்பாவ தூக்கிட்டு போறதுக்கு வருவானுங்கன்னு பார்த்தா, இல்ல அந்த கிடை மாடுகளோட நெத்தியில இருக்கிற மாணிக்க கற்கள வந்து தூக்குறதுக்காக அவங்க அப்பா வந்து ஒரு போர் எடுத்து வந்திருப்பான். அதுல வந்து கோவன் வந்து எரி அ எ எரி பச்சிலை சாற்ற வந்து குடுத்து, மாடுகள ஓட விட்டு மொத்த இது கொம்புகள்ல தீ மூட்டியும், அந்த படைகள ஃபுல்லா துவம்சம் பண்ணி, கடைசில மாடுகள் இறந்து போனோனே, தானும் வந்து அவன் செல்லமா வளர்த்த மாடுகள்லாம் இறந்து போச்சே! அப்படின்னு சொல்லி இறந்து போ அவனும் என்ன பண்றான், கொம்புகள் எடுத்து கழுத்து மேல இறக்கி தானும் இறந்து போறான். இப்படிதான் வந்து அந்த இது முடிஞ்சிருந்துச்சு. ஆ இதுல அப்படியே நம்ம அதோட அது இன்னும் தொடர்ந்து இன்னும் அந்த கொட்டரை கூத்து முடியல. இந்த 2வது கதையில இருந்தா நம்ம அப்படியேவும் நம்ம அப்படியே தொடர்றோம். இந்த கதையில இருந்தா தான் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. "அணங்கேறிய ஆடிய பெண் உக்கிரம் கொண்டனர். போர்க்களத்தில் விரிந்த கூந்தலும் பிளந்த வாயுமாக நிணத்தைத் தின்று குதித்தாடும் பேயாடல் தொடங்கியது. துடியின் ஓசை காதைக் கிழித்தது. கூட்டத்தின் குளவை ஒலி பேரச்சத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது. முன்புறம் கொற்றவையின் திசை நோக்கித் துடியடித்து குலப்பாடலைப் பாடிக் கொண்டிருந்த பெண் ஆவேசம் மேலிட துடியை வீசி எறிந்து பின்புறம் திரும்பினாள். நெருப்புக் கோலமாக இருந்தன அவளது கண்கள். அணங்குகளின் பேயாட்டத்தால் நிலம் நடுங்கிக் கொண்டிருந்தது. பின்புறம் திரும்பியவள் களத்தின் நடுவில் வரையப்பட்டிருந்த கோலத்தை கால்களால் குறுக்கும் நெருக்குமாக அழித்து அலங்கோலமாக்கினாள். "செம்பாதாயி, வேணாந்தாயி" என ஆண்களும் பெண்களும் பெருங்குரலெடுத்து வேண்டினர். கதறலும் கண்ணீரும் கரை புரண்டன. கோலத்தின் நடுவில் நாணல் கூடையில் வைக்கப்பட்டிருந்த வெண்சாந்து உருண்டையை நோக்கி போனாள் அவள். அவளது கண்களில் இருந்த ஆவேசத்தையும் கைகளின் வேகத்தையும் கண்டு கூட்டம் நடுங்கியது. அங்கு என்ன நடக்கப் போகிறதோ என்ற பதட்டத்தில் கூச்சல் உச்சத்துக்கு போனது. குலவையொலி பீறிட எல்லோரும் களத்தை நெருங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் அணங்குகளின் ஆட்டத்தை தாண்டி யாரும் உள்ளே நுழைய முடியவில்லை. வெண்சாந்து உருண்டை வைக்கப்பட்டிருந்த இரு கொம்புகளையும் ஆவேசத்தோடு பிடுங்கி எடுத்தாள் அவள். கூட்டம் கதறியது. பிறர் அவளை பிறர் அவளை நெருங்க முடியாத வளையத்தை அணங்குகள் உருவாக்கினர். "வேண்டாந்தாயி" என உயிர் நடுங்க கத்தினர். கத்தும் குரல்களுக்கு நடுவில் அவளோ பிடுங்கிய கொம்புகளை தனது இரு மார்புகளை நோக்கி உள்ளிறக்கத் துணிந்தபோது, கண்ணிமைக்கும் நேரத்தில் இடதுபுறத்திலிருந்து தாக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டாள். இரு கொம்புகளும் எங்கோ போய் உருண்டன. கூட்டத்தினர் வாயைப் பிளந்து நின்றனர். தாக்கியது குலநாகினி. அணங்குகளுக்கு நடுவில் மூச்சிரைக்க நின்றாள். அணங்குகளின் ஆத்திரம் தணிய ஆரம்பித்தது. ஆவேசம் கொண்ட குலநாகினி காலத்தையும் கதையையும் தனது இரு கைகள் கொண்டு இறுக்கி நிறுத்தினாள். கூட்டம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. தள்ளப்பட்டு கீழே விழுந்தவளுக்கு ஆத்திரம் அடங்கவில்லை. பற்களை நரநரவெனக் கடித்தபடி குலநாகினியை நோக்கி பாய்ந்து வந்தாள். மரமே நிலைகுலைந்து சரிந்து விழுவது போல இருந்தது அவளின் பாய்ச்சல். அவளின் வேகத்தை
எதிர்கொண்டு தாங்கி அசைய விடாமல் பிடித்து நிறுத்தினாள் குலநாகினி. கூடியிருந்தவர்களின் குலவையொலி மீண்டும் உச்சத்துக்குப் போனது. அவளது இரு கைகளையும் பிடித்த குலநாகினி அப்படியே அழுத்தி வெண்சாந்தி உருண்டை வைக்கப்பட்டிருந்த கூடைக்கு முன் அமர வைத்தாள். கூடையை பார்த்ததும் அவளின் கொதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கத் தொடங்கியது. குலநாகினியை அண்ணாந்து பார்த்தபடி அனைத்து பற்களும் தெரிவதைப் போல முழு வாயிலையும் சிரிப்பை காட்டி தலையாட்டினாள். அதே போன்ற சிரிப்புடன் தலையை வேகமாக ஆட்டி அமைதிப்படுத்தினாள் குலநாகினி. அணங்கு ஆடிய 4 பெண்களும் பல்வரிசை காட்டி சிரித்தபடியே அவளை சுற்றி அமர்ந்தனர். குலநாகினி அந்த வட்டத்தை விட்டு வெளியேறி தனது இடத்துக்கு போனாள். கபிலருக்கு உடல் முழுவதும் வியர்த்து வடிந்தது. கூட்டத்தின் நெரிசல் பாரி எங்கு நிற்கின்றான் என தெரியவில்லை. நிலைமை அமைதியான பிறகுதான் பாரியின் அருகில் அவரால் வர முடிந்தது. கணிக்க முடியாத நிகழ்வுகளை கைக்கொள்ள யாரால் முடியும்? இது காலங்களுக்கு இடையில் நடக்கும் போர். நினைவுகளின் வழியே குருதி வழிகிறது. நம்மால் என்ன செய்ய முடியும்? வெட்டுக்காயம் இருப்பதோ பல நூறு ஆண்டுகளுக்கு முன். பாரியின் வார்த்தைகளை கபிலரால் பற்ற முடியவில்லை. காட்சிகள் ஏற்படுத்திய கொதிப்பால் அவரது மனம் திணறி கிடந்தது. மூச்சுவிட முடியாத திணறலோடு பாரியின் குரலும் இருந்தது. கபிலர் பாரியை உற்று பார்த்தார். உருவம் உயர்த்தி பெருமூச்சு விட்டபடி பாரி சொன்னான், கதை இன்னும் முடியவில்லை. கபிலரின் கருவிழிகள் அசைவற்று நின்றன. 3 வாரங்களுக்கு பிறகு பெரும்படையோடு உறையூர் தலைவன் செம்மலை அடிவாரம் போனான். அப்போது அவர்களை எதிர்த்து போரிட அங்கு யாரும் இல்லை. அந்த பெரும் பொக்கிச மலை தங்களின் ஆளுகைக்கு வர காரணமான மகன் கிள்ளியை கொண்டாடி தீர்த்தான் தந்தை. சில மாதங்களுக்கு பிறகு கிள்ளியின் குதிரை உறையூரின் பெரும் வீதியை கடந்தபோது தொலைவில் வெண்ணெய் விற்கும் பெண் ஒருத்தி போவது தெரிந்தது. சற்றே அருகில் போய் பார்த்தான். அவனால் நம்பவே முடியவில்லை. தலையில் கூடையை சுமந்து போய் கொண்டிருந்தாள் செம்பா. வாய் பிளந்து நின்றான். அன்று நள்ளிரவு நடந்த தாக்குதலில் இந்த அழகு தேவதை அழிந்து போனாள் என்றல்லவா எண்ணியிருந்தேன். எனக்காகவே மீண்டு வந்தவள் போல் அதே தெருவில் வந்து நிற்கிறாளே என்று திகைத்து போனான் கிள்ளி. சற்றே திரும்பி அவனை பார்த்த செம்பா சின்னதாக சிரித்துவிட்டு நடந்தாள். அன்று பார்த்ததை விட மெருகேறிய அழகு. அருகில் இருந்தவனை அழைத்து குதிரையை அவன் கையில் கொடுத்த கிள்ளி, போய் தந்தையை அழைத்து வா, அன்று பார்க்காத அழகை இன்றாவது பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்டு அவள் பின்னால் நடந்தான். இறங்கு வெயிலில் ஊரை விட்டு மிக தள்ளி முன்னர் கிடை போட்டிருந்த நிலத்தை நோக்கி அவள் நடந்தாள். அடர்ந்த செடி கொடிகள் துளிர்த்து கிடக்கும் பாதையில் அவள் நடந்து போகும் அழகை ரசித்தபடி பின்னால் நடந்தான் கிள்ளி. அவள் வேண்டுமென்றே எதையும் செய்வது போல் தெரியவில்லை. கைகளை இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக நீட்டி பூக்களை பறிப்பதும் பூச்சிகளை தட்டிவிடுவதுமாக அவள் நடந்து கொண்டிருந்தாள். பின்னால் வரும் ஒருவனுக்கு அவை அனைத்தும் சைகைகளாக தெரிந்தன. காற்றில் பறந்தபடி காமம் கொண்ட இணை தும்பிகள் அவளின் முகத்துக்கு நேராக பறந்தபோது தலைவணங்கி அந்த இடம் கடந்தாள். பின்னால் வந்தவனால் அந்த காட்சியை கடக்க முடியவில்லை. பெருங்குடையை கவிழ்த்து போட்டதை போன்ற அந்த சிறுகுடில் தனித்திருந்தது. அவனை திரும்பி பார்க்காமலேயே குடிலுக்குள் நுழைந்த செம்பா படலை மூடாமல் திறந்தே வைத்திருந்தாள். அவள் நடக்கத் தொடங்கிய பொழுதிலிருந்து அவனை அழைத்தபடிதான் இருக்கிறாள். வீட்டுக்குள் நுழையும் போது தனியாக அழைக்க வேண்டுமா என்ன? அவன் குடிலுக்குள் தலை நுழைத்தான். அதற்குள் வைக்கோல் பாய் ஒன்றை விரித்திருந்தாள். அதன் நடுவில் கால் மடக்கி அவள் அமர்ந்தபோது தும்பி உடல் மடக்கி பறந்தது அவனின் நினைவுக்கு வந்தது. முன் செல்லும் தும்பியை நினைத்தபடி பின்னந்தலை சரிய பாயில் படுத்தாள். செம்பாவின் முதுகின் மேல் கை வைத்திருந்த போதுதான் அவனுக்கு உள்ளிருந்த ஆபத்து பிடிபடத் தொடங்கியது. குடிலின் 4 திசைகளிலும் செம்பாவைப் போலவே 4 பெண்கள் குத்த வைத்திருந்தனர். பார்த்த கணத்தில் சட்டென எழ முயற்சித்த போது ஆளுக்கு ஒருவராக அவனது கைகளையும் கால்களையும் பிடித்தனர். அவன் கடுங்கோபத்தோடு கூச்சலிட்டு தன்னை விடுவிக்க முயன்றான். அவர்கள் பெரும் அழுத்தம் கொடுக்காமல் மிக இயல்பாக அவனை அழுத்தி பிடித்திருந்தனர். நாளொன்றுக்கு 100 மாடுகளின் 400 காம்புகளில் பால் கறக்கும் விரல்கள். பெரும் கிடைக்குள் விதவிதமான கொம்புகளோடு உரசி கிடக்கும் எண்ணற்ற மாடுகளை விலக்கி நகர்த்தி தள்ளி வெளிவரும் கைகள். அதுவும் ஒருவர் இருவர் அல்ல, 4 பேர். அவனால் என்ன செய்ய முடியும்? செம்பா குடிலின் மேல் செருகி வைக்கப்பட்டிருந்த 2 கொம்புகளை உருவி எடுத்தாள். அதுவரை கத்தி கொண்டிருந்தவன் கண்களின் முன் மரணத்தின் வடிவத்தை பார்த்து உறைந்து போனான். குருதி கரையேறி இருந்த கொம்புகள் கோவனின் தொண்டை குழிக்குள் இறங்கியவை. விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் உயிர் போக கத்தினான். காவிரி ஆற்றங்கரையில் செத்து கிடக்கும் மரப்புதர்களை தாண்டி தனித்திருக்கும் குடிலுக்குள் கேட்கும் சத்தம் யாருக்கு கேட்கும்? செம்ப கால் மடக்கி அவன் அருகில் உட்கார்ந்திருந்தாள். நெஞ்சுக்குழிக்குள் கொம்பை இறக்கப் போகிறாள் என அவன் நடுங்கிய போது அவனது மார்பில் கோவனுக்கு பிடித்த ஒற்றை சுழி கோலத்தை போட்டாள் செம்பா. கொம்பின் நுனி அவன் நெஞ்சின் மேல் தோலை கீறியபடி நகர நெஞ்சு நிறைய மெல்ல ஊறும் குருதியின் வழியே ஒற்றை சுழி கோலம் உருவானது. அவள் என்ன செய்கிறாள் என அவனுக்கு புரியவில்லை. நெஞ்சு பகுதியை முடித்த பிறகு இடுப்புக்கு கீழ் 2 கால்களிலும் வளைந்த கோடுகளை கொம்பின் கூர்முனை கொண்டு இழுத்தாள். கதறலை நிறுத்திய அவன் அவளது வினோதமான செயலால் உறைந்து போனான். 4 பெண்களும் அவனை அப்படியே புரட்டி போட்டனர். முதுகிலும் ஒற்றை சுழி கோலத்தை போட்டு இடுப்புக்கு கீழ் பாதம் வரை 2 கோடுகளை இழுத்தாள் செம்பா.
கொம்புகளால் குத்திக் கொள்ளாமல் மேலெழுந்தபடி கீறி விடுகிறாள். இதுபோதும் எப்படியாவது உயிர் பிழைத்து விடலாம் என்ற நம்பிக்கை அவனது கண்களில் உயிர் கொண்டபோது அவனைத் தூக்கி நிறுத்தினர். சட்டென கையை உதறி தன்னை விடுவிக்க முயற்சித்தபோது இடதுபுறம் நின்றவள் ஒரு முறுக்கு முறுக்கினாள். நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகளின் மூக்கில் பச்சிலை சாறு விட வேண்டும். அப்பொழுது அதன் கொம்புகளை முறுக்கி மூக்கை மேல் நோக்கி திருப்பியபடி சாறு இறங்கும். அதுவரை மாடை பிடித்திருக்க வேண்டும். மாடு தனது முழு பலத்தால் கொம்பை திருகும். ஆனால் அதை பிடித்திருப்பவர் அசைய விடக்கூடாது. மாட்டின் கொம்பை திருகி நிறுத்தும் பணிதான் கிடையில் அவளுக்கு பல நாள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவனது கையை சற்றே திருகிய போது உள்ளுக்குள் எத்தனை எலும்புகள் நொறுங்கின என தெரியவில்லை. ஆனால் இவ்வளவு நேரமும் அவன் கத்திய மொத்த கதறலும் இப்போது ஒரே நேரத்தில் வெளிவந்தது. போதுமென நினைத்து திரும்பிய செம்பா அப்போதுதான் அவனது தோள்களை பார்த்தாள். வலது கை தோள்பட்டையில் ஒரு சுழியை கீறி விரல்கள் வரை இறக்கினாள். அதே போல இடது கையிலும் இழுத்தாள். கொம்பை மீண்டும் மேற்கூரையில் சொருகிய செம்பா குடிலின் ஓரத்தில் மூடி வைக்கப்பட்டிருந்த நாணல் கூடையை எடுத்தாள். அதில் மணமணத்து கிடக்கும் வெண்சாந்து உருண்டை அதை இரு கைகளாலும் அள்ளி அவனது கழுத்திலிருந்து கால் கணு வரை பூசினாள். வெண்ணெயின் குளுமை அவனது உடலெங்கும் பரவியது. கூடை நிறைய இருந்த வெண்சாந்து உருண்டைகளை அவன் உடல் முழுவதும் மணமணத்து நால்வரும் பிடியை விட்டு விலக்கினர். உயிர் பிழைத்தால் போதும் என குடிலை விட்டு வெளியே ஓடினான் கிள்ளி. நீண்ட இடைவேளைக்கு பிறகு வெண்சாந்து உருண்டையின் மனம் காற்றில் பரவி பறவைகளின் மூக்குக்குள் இறங்கியது. ஓடிய கிள்ளியின் இடதுபுற தோளிலே வந்து அமர்ந்தது ஒரு காகம். ஒரு கையால் அதை தட்டிவிட்டு திரும்பும் போது மூன்று காகங்கள் வலதுபுற தோளில் அமர வந்தன. இன்னொரு கையை தூக்க முடியாதால் வலது கையாலேயே அவற்றை தட்டிவிட முயன்ற போது தோள்களின் கிளிபாடுகள் இறங்கி எழுந்தது காக்கையின் அழகு. ஐயோ என கத்த வாயெடுத்தவனின் செயலை மறுகணமே வாயடைக்க வைத்தது எதிர் திசையில் படபடத்து வந்த பறவைகளின் பெருங்கூட்டம். காய்ந்த நாணல் கூடையை நார் நாராக கிழிக்கும் அளவுக்கு பறவைகளை வெறிகொள்ள செய்தது வெண்சாந்து உருண்டை. மாலை நேரத்தில் பறவைகள் வலசை போகின்றன என ஊரார்கள் நினைத்தபோது அவை அனைத்தும் அலையலையாக வந்து இவன் மீது இறங்கி கொண்டிருந்தன. துள்ளத் துடிக்க கதறியபடி அவன் ஓடவோ பறவைகளின் கூட்டம் மகிழ்ந்து அவனை சூழ்ந்தது. பறவைகளின் அலகுகள் கொத்தி எடுக்கும் இடமெல்லாம் வெண்சாந்து உருண்டை உருகி உள்ளே போனது. அடுத்த பறவையின் அலகு ஆழத்துக்குள் போய் அதை எடுத்தது. செம்பா வெண்சாந்து உருண்டையை மேலெல்லாம் பூசும்போது அவனது முகத்தில் ஒரு சிறுதுளி கூட படாமல் பூசினாள். ஏன் என்பது உடனிருந்த 4 பெண்களுக்கும் கூட விளங்கவில்லை. குடிலின் வாசலில் நின்று பார்க்கும்போதுதான் அவர்களுக்கு விளங்கியது. பறவைகள் அவனது உடல்களை துகள் துகளாக கிள்ளி எடுப்பதை கண்களின் கடைசி துளி உயிர் இருக்கும் வரை அவள் பார்க்க வேண்டும். அழிவு அணுவணுவாக நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த இடத்துக்கு மிகவும் தாமதமாக வந்து சேர்ந்தன மரங்கொத்திகள். அவற்றால் உள்நுழைய முடியவில்லை. காக்கைகளின் இடைவிடாத கரைச்சலும் பிற பறவைகளின் கத்தலுமாக பேரிரைச்சல் நிலவிய அந்த இடத்தில் மரங்கொத்தி பறவை ஒன்று அவனது இடதுபுற மார்பை நோக்கி ஒரு அம்பு நுழைவதைப் போல பாய்ந்தது. அதே வேகத்தில் வெளியே இழுத்தது தனது கூரிய அலகை. கபிலர் மறுநாள் காலையில் எழுந்தபோது உடல் முழுவதும் நடுக்கம் கொண்டிருந்தது. மூலிகை சாற்றை கொடுத்தார்கள், வாங்கி குடித்தார். பகல் முழுவதும் நடுக்கம் நீடித்தது. கண்களுக்குள் செம்பாதேவி நிலை கொண்டிருந்தாள். ஆடுகளத்தில் உருண்டு விழுந்த 2 கொம்புகளையும் எடுத்து வந்து அவள் முன் வணங்கி நின்றான் முடியன். அதில் ஒன்றை அவனது இடுப்பு உரையில் செருகினாள். மற்றொன்றை அவனின் காலடியை தொட்டு வணங்கி கிடந்த வீரனொருவனின் இடுப்பில் சொருகினாள். குலப்பாடலை துடியெடுத்து பாடிய அந்த பெண்ணின் முகத்தை அப்போதுதான் கூர்ந்து பார்த்தார் கபிலர். அவருக்கு அறிமுகமான முகம் அது. எங்கே பார்த்திருக்கிறோம் என குழம்பிய போது புலிவால் குகை அவரின் நினைவுக்கு வந்தது. பன்றிக்கரியை அவளின் கையில் கொடுத்த கணம் நிழலாட கைகூப்பி கபிலர் சொன்னார், மகளல், என் தாய் நீ. மாலை நெருங்கிய போது கபிலரின் இருப்பிடத்திற்கு வந்தான் பாரி. உடல் நடுக்கம் இருக்கத்தான் செய்தது. அதை காட்டிக்கொள்ளக் கூடாது என அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். பலனளிக்கவில்லை. உங்களின் நடுக்கத்திற்கு காரணம் உடல் அல்ல, மனம். அது கலங்கி போய் இருக்கிறது என்றான் பாரி. அதை ஏற்பதைப் போல தலையாட்டி கபிலர் சற்று மௌனத்திற்கு பிறகு சிந்தப்பட்ட குருதி கதையின் வழியே தலைமுறைகளாக கைமாறி வந்து கொண்டே இருக்கின்றன. கதைகள்தான் மனித நினைவுகளிலிருந்து குருதி வாடையாகலாமல் இருக்க காரணமா என்றார். ஆம் என தலையசித்தபடி பாரி சொன்னான். கடித்து இழுக்க விலங்குகளுக்கு பல்லு இருப்பதைப் போல் மனிதனுக்கு கதை. நடுங்கி எழுந்தார் கபிலர். மனம் அல்ல, சொல்லால் நிகழ்கிறது நடுக்கம். கிள்ளியின் முன்புறம் பாய்ந்த மரங்கொத்தி பின்புறமாக வெளியேறி சென்றதை பேசும் கதைதான் நம்பிக்கையின் வேறாக இருக்கிறது. அது இல்லை என்றால் மேலெல்லாம் வைரக்கல் பதித்த பெருவடம் அணிந்தபடி கிள்ளி ஆட்சி செய்தபோது எல்லோரையும் வாழ வைத்தான் என்றே கதைகள் சொல்லப்படும். கதைகள்தான் நல்லவர்களுக்கான கடைசி நம்பிக்கை. பறவைகள், விலங்குகள், மரம், செடி, கொடி என இயற்கையெல்லாம் நமக்கு துணை நிற்க அழித்தொழிப்பவர்கள் வீழ்வார்கள்.
அழிக்கப்பட்டவர்கள் எழுவார்கள் என்ற நம்பிக்கையை கதையின்றி வேறு யார் கொடுப்பது? பாரி சொல்வதை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார் கபிலர். பாரி தொடர்ந்தான். ஈட்டியை விசை கொண்டு எறியும் எங்கள் வீரர்களின் கை தன்னிறக்கமற்ற வலிமை கொண்டிருப்பது சதையால் அன்று, கதையால். இந்த இந்த பதிலில் இருக்கும் நியாயங்கள் ஏன் என்னை வந்து சேரவில்லை? அதை தடுத்து கொண்டிருந்த உண்மைகள் என்ன என்று யோசித்தார் கபிலர். வேந்தர்களுடன் தான் கொண்ட நட்புக்கு மனம் நம்பிக்கையாக இருக்க நினைக்கிறது. தன்னை பேணி போற்றுவதில் வேந்தர்கள் காட்டிய அக்கறையை பொய் என எப்படி சொல்ல முடியும்? எண்ணங்கள் மனக்கலக்கத்தை மேலும் அதிகப்படுத்தின. அவர் பாரி சொன்னதை வழிமொழியவில்லை. முகம் உணர்வுகளை வெளிக்காட்டிவிடக்கூடாது என்று சற்றே இறுக்கத்துடன் தலையசைத்தார். கவனித்த பாரி சின்னதாக புன்முறுவல் பூத்தபடி இருக்கையை விட்டு எழுந்தான். நீங்கள் நன்றாக ஓய்வெடுங்கள். நாளை காலை நான் வந்து பார்க்கிறேன் என்றான். ஏன் நான் இன்று வர வேண்டாமா? உங்களது உடல்நிலை அப்படி இருப்பதில் உங்கள் உடல்நிலை அப்படி இருப்பதால் ஓய்வெடுங்கள் என்று சொல்கிறேன். இன்று 3ஆம் நாள். மற்ற நாட்களைப் போல இருக்காது. சற்றே அச்சமூட்டுவதாக இருக்கும். அச்சம் என்பதற்கு அவன் கொண்டுள்ள விளக்கத்துக்குள் நேற்றைய நாள் இடம்பெறவில்லை. நடந்தவற்றை நினைவு கூர்ந்தவாறே கபிலர் கேட்டார். தெய்வ வாக்கு விலங்கு பழம் எடுத்த பிறகுதானே குலப்பாணன் உள்ளிறங்குவான். முன்கூட்டியே எப்படி சொல்கிறீர்கள்? 3ஆம் நாளில் தெய்வ வாக்கு விலங்கு தேவையில்லை. காலங்காலமாக பின்பற்றப்படும் மரபு இது. மரபுகளுக்கு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் வருவதில் உறுதியாக இருக்கிறீர்களா? ஆம் என்றார். சரி, வாருங்கள், பேசிக்கொண்டே போவோம் என்றான் பாரி. இருவரும் கொற்றவை மரம் நோக்கி புறப்பட்ட போது இருள் முழுமை கொண்டு விட்டது. கபிலர் சொன்னார், மரபுக்கான காரணத்தை சொல்லாமல் அமைதி காப்பது எதனால்? தனித்த காரணம் ஒன்றும் இல்லை. நான் வேறு சிந்தனையில் இருந்ததால் மறந்துவிட்டேன் என்று சொன்ன பாரி மேலும் கூறினான். உடலெல்லாம் அச்சம் கொண்ட தெய்வ வாக்கு விலங்கால் பழங்களை தான் எடுக்க முடியும். பாம்புகளை எப்படி எடுக்க முடியும்? புரியவில்லை என்றார் கபிலர். இன்று சொல்லப்போவது நாகக்குடியின் கதை. இப்படியாக 17வது சாப்டர் முடியுது. ஏதாவது டவுட்ஸ்பா? ஆஸ்டா, சாய் ராவுத்தரு, மங்கள் சிங்கு, தரணி ஓட்டிஸ், சீனியர் கோஜோ, யாராவது? ஐயா எந்த டவுட்டும் இல்லைங்க. டவுட் நான் அதை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? 17வது சாப்டர் திரும்ப. அதாவது நம்ம கடைசியா பார்த்த வரைக்கும் அதாவது கோவன் வந்து இறந்து விழுந்ததோட நம்ம பார்த்தோம். இது வந்து செம்பாவோட ரிவெஞ்ச். எப்படின்னா, அது நடந்து சில மாதங்கள் கழிச்சு அதே அதே தெருவுக்குள்ள வந்து இவன் வந்து யாரு நம்ம கிள்ளி வந்து செம்பாவை எங்க பார்த்தானோ அதே தெருவுக்கு வந்து திரும்ப கூடையோட வந்து நம்ம செம்பா வந்து நிக்கிறாங்க. அவனை வந்து வேணும்னே பார்த்து அவனை வந்து கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து அவனை வந்து மயக்கி கூட்டு போறாங்க. கூட்டு போறப்ப அவனும் கூடயே வந்து பின்னாடியே போயிடுறான். பின்னாடியே போனோடனே தனியா ஒரு வீடு வந்து அதுக்குன்னே வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அந்த வீட்டுக்குள்ள வந்து கூட்டு போயிட்டு அங்க வந்து 4 பெண்கள் வேற உள்ள அமர்ந்திருக்கிறாங்க. இவங்க கூட்டு போறப்ப வந்து. அவன வந்து 4 பெண்களும் அமிழ்த்தி பிடிச்சுக்க. அவங்க அமிழ்த்தி வந்து ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டுலாம் புடிக்கல. ரொம்ப சிம்பிளா தான் புடிச்சிருக்காங்க. ரீசன் என்னன்னா, இவங்க கிட்டத்தட்ட வந்து கிடைமாடுகளோட காம்புகள பிடிச்சு பால் கறக்கிறதும், அதோட கொம்புகள வந்து அதாவது கொம்புகள பிடிச்சு தள்ளுறது. ஏன்னா, அவங்க வந்து நெறைய மாடுகள வந்து வளர்க்கக்கூடிய ஆளுங்கனால, அவங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி கையில வந்து ரொம்ப அதிகமாவே இருக்குது. ஸோ, இவன அமிழ்த்தி பிடிக்கிறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாவே ரொம்ப ஈஸியா அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, மேல சொருகி வச்சிருந்த கொம்பு எடுத்து மாட்டு கொம்பு கோவன் வந்து எத வச்சு கழுத்துல குத்திக்கிட்டு இறந்தானோ, அதே கொம்ப எடுத்து அந்த ரத்தக்கறை கூட இறங்காத அதே கொம்பு எடுத்து அவன் உடம்புல வந்து ஒற்றை சுழி கோலத்த, ஏன்னா இவங்க தான் கோலத்த போடவும் கண்டுபிடிச்சவங்க. கோவனுக்கு பிடிச்ச அந்த ஒற்றை சுழி கோலத்த இவனோட நெஞ்சிலையும், முதுகுலையும் போட்டு மிச்ச இடங்கள் எல்லாத்துலயும் வளைவுகள வந்து கைகள்லயும், கால்கள்லயும், கழுத்துலயும் எல்லா இடத்துலயும், அதாவது முகத்த தவிர எல்லா இடத்துலயும் அவன் உடம்பு ஃபுல்லா வந்து கீறல்கள போடுறாங்க. அப்ப கூட அவன் வந்து கிள்ளி என்ன நினைப்பான்னா, நினைச்சான், ஆஹா! இவ வந்து குத்தி என்னைய கொல்லல. இப்ப கூட நம்ம தப்பிச்சிரலாம் அப்படின்னு நினைக்கிறான் அவன். அப்ப இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, வெண்சாந்து உருண்டை நம்ம போன தடவ வந்து பார்த்திருப்போம். பறவைகளே அதாவது என்னன்னா, அத பார்த்தா பறவைகள்ல இருந்து எல்லாமே மொத்தமா அந்த இடத்துக்கு வந்துரும். வெண்ணெயையும், தானியங்களையும் சேர்த்து செய்றது உருண்டை. அது ரொம்ப ஒரு டைம் அந்த நாணல் கூடையவே பிரிச்சு எறிஞ்சிருக்கும். அவ்வளோ வெறிகொள்ள செய்யும் அந்த பறவைகள வந்து. அதுதான் வந்து வெண்சாந்து உருண்டையோட அ மகிமை. அந்த வெண்சாந்து உருண்டைய எடுத்து இவங்க உடம்பு ஃபுல்லா வந்து அவனோட உடம்பு ஃபுல்லா அவன் முகத்த தவிர எல்லா இடத்துலயும் பூசி, அவன வந்து ஒரே உடைச்சு அனுப்பிச்சிடுறாங்க. சரியா? அவன் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது இருக்கிற பறவைகள்லாம் வந்து அத கொஞ்சம் கொஞ்சமா அவன வந்து கொத்தி, அவன் உடம்புக்குள்ள போறதுல எல்லாத்துலயும் வந்து பிரிச்சு மேயுது. மேயும்போது கடைசியா ஒரு மரங்கொத்தி வந்து அவனோட இடது மார்பு, அதாவது என்னன்னா ஹார்ட் கிட்ட வந்து ஒரு சதக்குன்னு ஒரு போடு போட்டு அவன போட்டு தள்ளிருச்சு. இதான் வந்து போன இதுல நடந்தது. இத வந்து கேட்டு கபிலர் ரொம்ப
நடுக்கமுற்று ரொம்ப ஒரு காய்ச்சலே அடுத்த நாள் வந்து அந்த மாரி உட்கார்ந்திருக்காரு. அப்படி ஒரு இது இருக்கும்போது, அம் க கபிலர வந்து பாரி பார்க்க வராரு அடுத்த நாள் காலையில. காலையில பார்க்க வந்து அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப, "இன்னைக்கு நீங்க வேண்டாம், வர வேண்டாம்." அப்படின்னு சொல்றான். "இன்னைக்கு வந்து கொற்றவை 3ஆம் நாள் கொற்றவை கூத்துக்கு வர வேண்டாம்." அப்படின்னு சொல்றான். "ஏன் நான் வர வேண்டாம்? நான் வரேன். நான் நல்லா தான் இருக்கேன்ற" மாரி சொல்றப்ப, "நீங்க வரதுக்கு உறுதியா இருக்கீங்களான்னு?" சொல்லி கேட்டோனே, நான் கரெக்ட்டா தான் இருக்கேன்ற" மாரி, "இல்ல இன்னைக்கு வந்து இருக்க போறது பயமா இருக்கும். இன்னைக்கு வரப்போற இது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு இருக்க கத." ஏன் இவ்வளவு நாள் வந்து இது பாணன் வந்து இறங்குறதுக்கு வந்து தெய்வ வாக்கு விலங்கு வந்து பழம் எடுத்தா தானே இறங்குவான். நீங்க நீங்க சொல்றபடி பார்த்தா அப்படின்னா இன்னும் பழமே எடுக்கல. நீங்க எப்படி அத முடிவு பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல அது வந்து மரபே அதுதான். 3வது நாள் வந்து இறங்குற குடி வந்து ஃபிக்ஸ்டு ஆல்ரெடி அப்படின்னு சொன்னோனேவும், யார் இறங்குவான்னு கேட்டா, நாகர்குடி இறங்குறாங்க. நாகர்குடி வந்து இறங்குறாங்க. இதான் 3வது நாள் வந்து கதை ஆரம்பிக்கும். இது வந்து 17வது சாப்டரோட கதை. நம்ம 18வது சாப்டர் போயிரலாமா? இல்ல இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்ப கூட கேளுங்க. நம்ம போய்க்கலாம் 18வது. அதாவது என்னங்கய்யா, போன தடவை நான் கேட்டிருந்தேன் ஆண்ட்ரியாவா மாறுவாங்களான்னு. அவங்க ஆமா. ஆண்ட்ரியாவா மாறாம அன்னியனா மாறிட்டாங்க. அவ்வளவுதான். எஸ். எப்படி போச்சு? நான் சொன்னேன்ல, அது ஆண்ட்ரியா நல்லா மாரி இருக்கு. இல்ல, வேற மாரி வரும் அப்டின்னேன்ல. ஆமாங்கய்யா, அடுத்த சாப்டர் போயிடலாம். என்னென்னவோ 18வது. எதிர்பார்த்தேன். பாதியிலேயே போற மாரி இருக்குங்கிற மாரி இருக்கு. என்ன என்னென்னமோ எதிர்பார்த்தியா? புரியல. நீ என்னடா எதிர்பார்த்த? ஆஸ்தாவ அவங்க வீட்ல பொடன்ல அடிச்சுட்டாங்க. மியூட் பண்ணிட்டாரு. ஓகே, கண்டினியூ கண்டினியூ. சரி, ஓகே. 18வது சாப்டர் போயிரலாம். கொற்றவை கூத்தோட 3ஆம் நாள் இது வந்து நம்ம போறது. 18வது சாப்டர் வந்து ஓகேவா? பாகம் 18 கொற்றவை கூத்தின் 3ஆம் நாள். கூட்டத்தின் அளவு பாதிதான் இருந்தது. தரையில் எவரும் உட்காரவில்லை. 3 அடிகளுக்கு மேல் இருக்கும் திட்டுகளிலும் மரக்கட்டைகளிலும் தான் உட்கார்ந்திருந்தனர். இந்த மலையெங்கும் இருக்கும் பாம்புகள் இன்றைய கூத்தை கேட்கின்றன என்பது நம்பிக்கை. ஆடுகளத்தின் முன் ஒரு பனை நீளத்திற்கு இருகை அகலத்திற்கும் மரக்கட்டைகளை அடுக்கி வைத்திருந்தனர். அதில் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டிருந்தனர். பற்றிய நெருப்பு 4 முனைகளிலும் இருந்து மெல்ல பரவி கொண்டிருந்தது. வழக்கமாக கபிலரின் முகக்குறிப்பு அறிந்தே விளக்கம் சொல்லும் பாரி இமை மூடாமல் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். அடுக்கி வைக்கப்பட்ட எல்லா கட்டைகளிலும் நெருப்பு பற்றியது. தழல் மேலேற தொடங்கியது. சற்று நேரம் கழித்து கபிலர் கேட்டார், இங்கு என்ன நடக்கிறது? பாம்புக்கு நீர் கொடுக்கும் நகர வண்டுகள் இன்னும் வந்து சேரவில்லை. கபிலர் சுற்றுமுற்றும் பார்த்தார். சூழல் வழக்கம்போல் இல்லை. நாகர்குடிபாணன் பகுளி என்ற பறையை இசைக்கத் தொடங்கினான். அதன் ஓசை சன்னமாக வெளிவந்து கபிலர் இசைப்பவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு பாரியிடம் கேட்டார், நாகர வண்டுகள் வந்துவிட்டனவா? அவை வந்த பிறகுதான் ஆட்டம் தொடங்கியது. எங்கே, யார் ஆடுவது? என கேட்டார் கபிலர். உற்று பாருங்கள், நெருப்பின் பின்புறம் என்ன நடக்கிறது என்று. கபிலர் சற்றே கூர்ந்து கவனித்தார். நெருப்பின் பின்புறம் வளைந்தும் நெளிந்தும் 2 உருவங்கள் ஆடிக்கொண்டிருந்தன. எரியும் தழலுக்கு பின்புறம் இருளின் அசைவு போல் அவை இருந்தன. கை புணர்ந்தாடும் துடங்கையாட்டம் என்றான் பாரி. அவர்களை நாம் பார்க்கக்கூடாது என்பதற்காக நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறதா என்று கேட்டார் கபிலர். இல்லை, சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் நெருப்புக்குள் இறங்கி ஆடுவார்கள் என்றான். நெருப்பு எரிந்து முடிந்த பிறகு கண்களின் மீது ஆடத்தான் இந்த ஏற்பாடு என புரிந்து கொண்டார் கபிலர். பின்புறம் ஆடுபவர்களின் உடல் மொழி மாறியது. பாம்பு துள்ளல் தொடங்கியது. நாகக்குடியின் கதையை பாணன் தொடங்கினான். எருக்கு மலையைச் சேர்ந்த நாகர்கள் தான் இந்த மலைத்தொடரிலேயே மிகவும் பழமையான குடிகள். நாகம் இவர்களின் சொல் கேட்கும். இவர்களின் வாசனை அறிந்து விலகிச் செல்லும். இவர்களால் நாகத்தை கட்டுப்படுத்த முடியும் என இவர்களை பற்றி பலவிதமான கதைகள் உண்டு இந்த மலை முழுவதும். தேரிமலையின் அடிவாரத்தில் சேரலர் என்று ஒரு குளம் உண்டு. எருக்கு மலையும் தேரிமலையும் ஒரே மலைத்தொடரின் இருவேறு பகுதி. எருக்கு மலை தேரிமலையை விட மிக உயர்ந்து பறந்தது. அந்த மலையின் மீதுதான் நாகர்கள் இருந்தனர். தேரிமலையின் அடிவாரத்தில் சேரலர் இருந்தனர். சேரலர் குடி மலை அடிவாரத்தின் சமதளத்தில் இருந்துதான் வேளாண்மை, வணிகம் என தங்களின் செயல்களை விரைவாக பெருக்கியது. வளமும் கூடியது. பெருஞ்சேரல் தான் இந்த குலத்தின் தலைவனாக இருந்தான். நீண்ட காலம் அவனது தலைமையில் சேரலர் குலம் தலைத்தது. அவனுக்கு வயது கூடியது. தோளில் சுருக்கம் படிய தொடங்கியது. ஒரு நாள் அவனது ஊர் மன்றலில் குடிக்கூத்து நடந்து கொண்டிருந்தது. பெருஞ்சேரலும் அவன் குலமகள் அனைவரும் அதை கண்டு மகிழ்ந்தனர். அப்போது கூத்தாடிய இளம்பெண் ஒருத்தி கூத்தின் வேகத்துக்கு ஏற்ப கண்களை சுழற்றி சுழற்றி ஆடினாள். அவளது கண்கள் தன்னைத்தான் சுற்றி கொண்டிருக்கின்றன என பெருஞ்சேரல் நினைத்தான். நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் தெரிந்தது, அவளது கண்கள் சுழன்று வந்து மொய்த்தது தன்னை அல்ல, தனக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கும் வீரனை என்று. அன்று முழுவதும் சேரலுக்கு தூக்கம் வரவில்லை. அழகியின் கண்கள் தன்னை தாண்டி போன கணத்தை அவனால் தாங்க முடியவில்லை. சேரல் குலத்தின் வளம்பெருக்கி திறன் கூட்டிய மாவீரன் என புகழப்பட்ட தன்னை வயோதிகம் வந்து பற்ற நினைப்பது அவனால் ஏற்க முடியவில்லை. தோளில் ஏற்படும் சுருக்கங்கள் காண கண்கள் மறுத்தன. சுருக்கம் களைய வழி உண்டா என கேட்கும் திசையெங்கும் ஆட்களை அனுப்பினான். வடதிசை போனவன் வந்து சொன்னான், நான் பார்த்த பெருமுனி ஒருவன்
இதற்கு வழியுண்டு என சொன்னான். ஆனால் என்னவென்று மறுத்துவிட்டான். விரைவில் அந்த முனி தேரிமலைக்கு வர வைக்கப்பட்டார். தேகத்தின் சுருக்கம் மரத்தின் சருகை போல உதிரக்கூடியதுதான் என்றார் அவர். அதற்கான வழியை காட்டுங்கள் என்று பெருஞ்சேரல் வேண்டி நின்றான். சிறு குண்டம் அமைத்து அதில் பலவிதமான மரக்குச்சிகளை போட்டு தீ மூட்டி அந்த புகை நடுவே நின்று அந்த முனி சொன்னார், நாகங்கள் சட்டையை கலற்ற ஒரு மூலிகையை உண்ணும். அந்த மூலிகையை நீ உண்டால் உனது தேகத்தின் சுருங்கிய மேல் தோல் கலன்று இளவனம் அடைவாய் என்றார். அந்த மூலிகையை எவ்வாறு கண்டறிவது என கேட்க, இந்த புவி மேல் அந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் நாகக்குடியினர் மட்டுமே. நீ அவர்களிடம் கேட்டு அந்த மூலிகையை பெற்று பயனடைவாய் என்றார் முனி. பெருஞ்சேரலின் மனம் குளிர்ந்தது. முனியின் மனம் குளிர செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து அனுப்பினான். எருக்கு மலைக்கு சென்ற நாகர்குடியின் தலைவனை காணுமாறு அந்த அவையினருக்கு பெருஞ்சேரல் உத்தரவிட்டான். அந்த உத்தரவை ஏற்று மலையேற யாரும் முன்வரவில்லை. காரணம், நாகர்களை பற்றி கதை அப்படி. நாகர்குடியின் வயதான முதுமக்கள் உடுத்தியிருக்கும் ஆடையில் இருந்துதான் விரியன் பாம்பு குட்டிகள் உதிர்ந்து வெளியேறுகின்றன என அவர்கள் நம்பினர். நாகத்தை பற்றி எப்போது பேசினாலும் அதை கேட்கும் சக்தி அதற்கு உண்டு என நம்பினர். நாகத்தை பற்றிய எந்த ஒரு சொல்லும் நாகத்தின் செவியில்தான் போய் தங்கும் என்பது எல்லோரும் அறிந்தது. தங்களின் குலத்தலைவனுக்காக போக எவரும் துணிவில்லையா என கேட்டபோது பெரியவர் பொறையன் முன்வந்தார். திறன் கொண்ட 12 வீரர்களின் துணையோடு தான் போய் வருவதாக கூறினார். பெருஞ்சேரல் மகிழ்விற்றான். சற்றே தயக்கத்துடன் பொறையன் கேட்டார், ஒருவேளை அந்த மூலிகையை அவர்கள் தெரிவிக்க மறுத்துவிட்டால் என்ன செய்வது? வடதிசை முனி சொன்ன 2வது வழியில் வேண்டி பெறுங்கள் என்றார் பெருஞ்சேரல். சரி என பொறையன் சம்மதித்தார். 12 வீரர்களுடன் பாம்பு கட்டிக்கு வைத்தியம் பார்க்கும் பிடார வைத்தியன் இருவருமாக 14 பேரை உடன் அனுப்ப முடிவானது. வயதில் மூத்த பிடார வைத்தியனுக்கு 2 காதுகளும் அறுபட்டிருந்தன. இன்னொருவன் வயதில் இளையவனாக இருந்தான். இருவரும் இருவேறு திசைகளில் இருந்து வரவழைக்கப்பட்டிருந்தனர். பொறையனோடு சேர்ந்து 15 பேரிடமும் குடிமுனை வாக்கு பெற்றான் பெருஞ்சேரல். எந்த சூழலிலும் அவர்கள் இந்த கட்டளையை நிறைவேற்றாமல் இனி நாடு திரும்ப முடியாது. 15 பேரும் எருக்குமலையில் ஏறத் தொடங்கினர். நாகர்குடி அல்லாத வேற்றுக்குடியினரின் காலடி எருக்குமலையில் இதுவரை பட்டதில்லை. முதலாக அது நிகழ்ந்தது. எருக்குமலையின் அடிவாரம் காட்டு பொருட்களாலும் குறுமரங்களாலும் நிரம்பியதாக இருக்கும். பொற்களை விலக்கி அவர்கள் மலையேறத் தொடங்கினர். புது மனிதர்களின் வாடையை நாகங்கள் நன்கு அறியும். அவர்கள் முன்னால் இருக்கும் பொருட்களை விலக்கி கால்களை மிகவும் கவனமாக முன்னகர்த்தி சென்று கொண்டிருந்தனர். மலையின் முதல் குன்றை கடந்த போது நிழல் விரியன் ஒன்று நடந்து கொண்டிருந்த ஒருவனின் நிழலுக்குள் நுழைந்தது. எந்த மனிதனின் நிழலுக்குள் அது நுழைகிறதோ அவன் நிழலிலேயே அதன் ஊர்ந்து கொண்டிருக்கும். நடந்து செல்பவன் எவ்வளவு வேகமாக நடந்தாலும் மெதுவாக நடந்தாலும் அதுவும் அதே வேகத்தில் நிழலுக்குள் நெளிந்தபடியே வரும். அதன் உடலில் படிந்த நிழலை விட்டு அது பிரியாது. இளைய பிடாரனின் நாசி பாம்பின் வாசனையை நுகர்ந்தது. யாரும் நின்று விடாதீர்கள், ஏதோ ஒரு பாம்பு நம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்றான். எல்லோருக்குள்ளும் அதிர்ச்சி பரவியது. வியர்க்க தொடங்கியது. என்ன வாசனை என்பது அவனுக்கு பிடிபடவில்லை. மூத்த பிடாரனை பார்த்து கேட்டான், உங்களின் மூக்குக்கு வாசனை எட்டவில்லையா? மூத்த பிடாரன் இவனது செயல் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறதே என்று நினைத்தபடி பதிலேதும் சொல்லாமல் நடந்து கொண்டிருந்தான். நடந்து செல்லும் வீரர்கள் அனைவரும் கையில் ஆயுதங்களுடன் இருந்தனர். மனிதன் பாம்பை பற்றி பேசும் கணத்திலேயே அது அவனுக்குள்ளே வந்து விடுகிறது. வெளியே அவன் எந்த வகை ஆயுதங்களை வைத்திருந்தும் என்னவாக போகிறது? உள்ளுக்குள் ஏற்படும் நடுக்கத்தை எவரால் தடுத்துவிட முடியும்? நடுக்கமின்றி நடந்து கொண்டிருந்தவன் மூத்த பிடாரன் மட்டும்தான். அவனது நாசி நீண்ட நேரத்திற்கு முன்பே நாவிப்பூவின் மனத்தை கண்டறிந்து விட்டது. கருவிரியனுக்கும் நிழல் விரியனுக்கும் தான் இந்த வாடை வரும். கருவிரியனாக இருந்தால் வாடை நுகர்வதற்குள் கடி விழுந்திருக்கும். இது நிழல் விரியன் தான். அதனால் நடக்க வந்து கொண்டே இருக்கிறது. யாருடைய நிழலில் வருகிறது என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. மனிதர்களின் நிழலுக்குள் அது நுழைந்து விட்டால் அந்த நிழலை விட்டு விலகாமல் வந்து கொண்டே இருக்கும். நிழலுக்கு உரியவன் அதனிடம் இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் நிற்காமல் நடந்து கொண்டே இருப்பதுதான். மாலையில் கதிரவனின் ஒளி மறைந்து மனித நிழல் அதுவாக சிதைந்தால் மட்டுமே அது திக்கு தெரியாமல் திசை மாறும். இல்லை என்றால் அது வந்து கொண்டேதான் இருக்கும். நடப்பவன் எந்த இடத்தில் இருந்தும் நின்று இளைப்பாறுகிறானோ அந்த இடத்தில் அவனது குதிகாலை கடித்து சுற்றும். இதை நாம் சொன்னால் மொத்த கூட்டமும் பாய்ந்து சிதறிவிடும். என்ன செய்வது என மூத்த பிடாரன் சிந்தித்தபடியே நடந்து கொண்டிருந்தான். இளைய பிடாரனும் பொறையனிடம் போய் சொன்னான், பாம்பின் வாடை வருகிறது. இந்த வாடையை கூட இந்த காது அருந்தவனால் உணர முடியவில்லை. இவன் பாம்பு பிடாரன் தானா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவனது சொல்லை கேட்டு அதிர்ச்சியடைந்தார் பொறையன். மூத்த பிடாரனை திரும்பி பார்த்தார். பொறையன் நடையை நிறுத்தியதும் எல்லோரும் நின்றனர். மூத்த பிடாரன் மட்டும் நிற்காமல் நடந்தான்.
தன்னை இவன் அவமதிக்கிறான் என பொறையன் நினைத்த கணத்தில் இடது பக்கம் வந்து கொண்டிருந்த வீரன் ஒருவன் கத்திக்கொண்டு கீழே விழுந்தான். அன்று இரவு தனித்த மரம் ஒன்றில் பரணமைத்து தங்கினர் வீரர்கள். வீரர்கள் சுழற்சி முறையில் காவல் காத்தனர். உணவு மூடைகளையே கீழே வைக்காமல் மரத்திலேயே கட்டி தொங்கவிட்டனர். நடந்ததை மூத்த பிடாரன் விளக்கிய போது இளைய பிடாரன் வணங்கி மன்னிப்பு கோரினான். மறுநாள் விடிந்து பாம்பு பெரும்பாலும் காலையிலும் மாலையிலும் தான் இறைமேயும். எனவே வெயில் நன்கு மேலேறிய பிறகு நடக்கலாம் என்றான் மூத்த பிடாரன். அதன்படியே அவர்கள் பொறுத்திருந்து நடந்தனர். வீரர்கள் எல்லோருக்குள்ளும் அச்சம் அம்பிக் கிடந்தது. மூத்த பிடாரன் முன் சென்று கொண்டிருந்தான். வீரர்களுக்கு நடுவில் பொறையனும் இறுதியில் இளைய பிடாரனும் நடந்தனர். பாம்புகளின் விதவிதமான தடங்கள் நெடுத்து கிடந்தன. தொலைவில் இருந்த புதரின் மேல் பெருங்கிளையைப் போல கழுத்தை நீட்டி பரப்பவற்றை மேய்ந்து கொண்டிருந்த ஏதோ ஒன்று. பின்னால் நடந்து கொண்டிருந்த வீரன் ஒருவன் அதை பார்த்து கை காட்டினான். இளைய பிடாரன் அதை உற்று பார்த்தான். அது கட்டையா அல்லது பாம்பா என்பதை அவரால் உணர முடியவில்லை. ஒரு கல் எடுத்து அதை நோக்கி வீசினான். அது மெல்ல திரும்பியது. முன்னால் போய்கொண்டிருந்த மூத்த பிடாரனின் சத்தம் கேட்டு மூத்த பிடாரனிடம் சத்தம் போட்டு சொன்னான். அதற்கு மூத்த பிடாரன், உனது காதுகளை அறுத்தால் ஒழிய உனக்கு புத்தி வராது என்றான். அப்போதுதான் புரிந்தது அவன் ஏற்கனவே அதை பார்த்து விட்டான் என்று. பதில் சொல்லியபடி நடக்கும் வேகத்தை 2 மடங்காக கூட்டினான். மூத்த பிடாரன் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பதையும் எல்லோரும் புரிந்து வேகம் கொண்டனர். இளைய பிடாரன் வீரர்களை கடந்து சற்றே உள்ளே போய்விட முயன்ற போது அவனுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த வீரர்கள் காலிலே குச்சி குத்திவிட்டது என்று சொல்லி கீழே உட்கார்ந்தனர். அவ்வாறு உட்கார்ந்த 4 பேரும் அதன் பிறகு எழுந்திருக்கவே இல்லை. ஒரு கட்டை விரியன் இருந்தால் அதை சுற்றி எண்ணற்ற குறுவிரியன்கள் இருக்கும் என்பது கூடவா உனக்கு தெரியாது? தேன் கூட்டை களைப்பதைப் போல புதரில் கிடந்தவற்றை கல்வீசி களைத்து விட்டாயே என்று சொல்லிக்கொண்டே இளைய பிடாரனது காதோரத்தின் சிறு பகுதியை அறுத்தான் மூத்த பிடாரன். இளைய பிடாரன் வலியால் கத்தினான். ஆனால் 4 வீரர்களின் மரணத்திற்கு தான் காரணமாகிவிட்டதால் தண்டனையை ஏற்றான். இது போன்ற காரணங்களுக்காக சிறுக சிறுக அறுத்து 2 காதுகளையும் முழுமையாக இழந்து நிற்பவன்தான் மூத்த பிடாரன். காதுகளற்ற அவனது தோற்றத்திற்கு பின்னால் எத்தனை வகைகளான பாம்புகளை பற்றிய அறிவு இருக்கும் என்பதை இளைய பிடாரன் அப்போதுதான் உணர்ந்தான். 1/3 பங்கு வீரர்களை 2ஆம் நாளிலே இழந்தனர். நாகர்குடியின் வாழ்விடத்திற்கு செல்ல 6 நாட்கள் ஆகும் என்று முன்னோர்கள் சொல்லி கேட்டுள்ளேன். அங்கு சென்று சேரும்போது எத்தனை பேர் உயிரோடு இருப்போம் என்ற அச்சம் எல்லோரையும் ஆட்கொண்டது. 3ஆம் நாள் காலை பொழுது கழிந்த பிறகே நடக்க ஆரம்பித்தனர். ஒருவருக்கொருவர் எந்தவித பேச்சும் பேசவில்லை. சற்றே பெருமரங்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கும் காடு அது. வழக்கத்தை விட கூடுதல் அச்சம் உள்ளுக்குள் ஆட்டிக்கொண்டிருந்தது. 5 பேர் மரணித்துள்ளனர். வாயில் நுரைதள்ளி உடல் நீளம் பூத்து கால்விரல் சுருண்டு இழுத்து தனது என மரணத்தின் இறுதி வடிவங்கள் நினைவிலிருந்து அகல மறுத்தன. முன்னால் நடந்து கொண்டிருந்த மூத்த பிடாரன் கீழே பதித்து கிடக்கும் தடத்தை பார்த்ததும் நடையை நிறுத்தினான். எல்லோரும் இடம் விட்டு அசையாமல் அப்படியே நின்றனர். அவன் குனிந்து மண்ணில் இருக்கும் நெளிவுகளை உற்று பார்த்தான். பின்னால் இருப்பவர்கள் என்ன செய்வது என புரியவில்லை. நின்றால் நிழல் விரியன் குதிகாலை கவ்வும், பேசினால் குருவிரியன் செவிக்கு எட்டும். என்ன செய்வது என புரியவில்லை. ஆயுதங்களின் பிடி வழுக்கும் அளவிற்கு வீரர்களின் உள்ளங்கை வியர்த்தது. மூத்த பிடாரனின் அந்த தடத்தை பார்த்தபடி அது போன திசையில் இன்னும் சிறிது தொலைவு புற்களை விலக்கி உள்ளே போனான். அவன் எதுவும் சொல்லாததால் பதற்றத்தில் வேகம் கூடிக்கொண்டே இருந்தது. பின்னால் நின்று இருந்த இளைய பிடாரன், நான் அங்கு வரவா என கேட்டு வாயசைத்த போது அறுபட்ட காதின் வழி சொல்லேதும் சொல்லவில்லை. மூத்த பிடாரனின் முகம் இன்னும் தெளிவடையாமல் இருப்பதை பொறையன் கவனித்தார். சின்னதாக அச்சம் அவருக்குள் ஏற ஆரம்பித்தது. மூத்த பிடாரன் தடத்தை பார்த்தபடியே அங்கு இருந்த பாறை விரிசலை நோக்கி நகர்ந்து போனான். எந்த பாம்பின் தடத்தையும் தொலைவில் இருந்தே சொல்லக்கூடியவன் மூத்த பிடாரன். இந்த தடம் பற்றி மட்டும் ஏன் இன்னும் முடிவுக்கு வராமல் இருக்கிறான் என்று பொறையன் குழம்பிக் கொண்டிருக்கையில் மூத்த பிடாரன் சொன்னான், மலஞ்சாறை புரண்டிருக்கிறது. அவன் சொன்னது மற்றவர்களுக்கு புரியவில்லை. பாம்புகள் வளைந்து வளைந்து போகக்கூடியவை. பாம்புகளின் இனத்துக்கும் தன்மைக்கும் ஏற்ப வளைவுகளின் அகலம் மாறுபடும். பாம்புகளுக்கு வயது ஆக ஆக வளையும் ஆற்றல் குறையும். அதனால் அவற்றின் வேகம் குறையும். இந்த நிலைமையிலேயே பெரும்பாலான பாம்புகள் இறந்துவிடும். ஒரு சில பாம்புகள் தான் இவற்றை தாண்டியும் வாழும் முடிந்தவரை நெளிவு கொண்டு நகர்ந்து போகும். மிகவும் வயதானதால், அதாவது மனிதன் 100 வயதை எட்டுவதைப் போல பாம்புக்கு பெரும் வயதை அடைந்தால் அதன் உடல் பாதியளவுக்கு சுருங்கிவிடும். அதனால் நெளிந்தபடி நகர முடியாது. உடலை முறுக்கி புரளத் தொடங்கும். அப்படியே இடதுபுறமும் வலதுபுறமாக புரண்டுதான் இடத்தை கடக்கும். மனிதன் வயோதிகத்தில் உட்கார்ந்து போவதை போலதான் அதுவும். இந்த இடத்தில் மலஞ்சாறை ஒன்று புரண்டு போயிருக்கிறது என்றான் மூத்த பிடாரன். அவன் சொல்வதை அனைவரும் வாய் பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். மூத்த பிடாரன் தொடர்ந்தான்,
இதில் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இந்த குன்றில் வேறு எந்த பாம்பும் இருக்காது. எல்லோரையும் வியப்பு தொற்றியது. பாம்பு புரளும் மண்ணில் பிற பாம்புகள் தங்காது என்பது முன்னோர் வாக்கு. எனவே இன்று இந்த குன்றை கடக்கும் வரை உங்களுக்கு அச்சம் தேவையில்லை என்றான் மூத்த பிடாரன். வீரர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அப்பாடா என்று பெருமூச்சு விட்டனர். அச்சமற்ற அடிகளை கால்கள் எடுத்து வைத்தனர். நடையின் வேகம் கூடியது. பேச்சு தொடங்கியது. பாம்புகளை கையாள்வதில் உள்ள நுட்பங்களை பற்றி பேசினர். பாம்புகள் மனிதனை கண்டு அஞ்சிதானே ஓடுகின்றன. பின்னர் ஏன் மனித மனம் பாம்பை கண்டு பதறுகிறது என்று கேட்டான் வீரன் ஒருவன். அசட்டுச் சிரிப்புடன் மூத்த பிடாரன் சொன்னான், மனிதன் பாம்பின் ஓட்டத்தை தவறாக புரிந்து கொண்டுள்ளான். அது அஞ்சி ஓடவில்லை என்கிறீர்களா? அதை கண்டு நாம் அஞ்ச வேண்டும். அதை கண்டு நாம் அஞ்ச அதனிடம் நஞ்சிருக்கிறது. நம்மை கண்டு அது அஞ்சி ஓடிவிட நம்மிடம் என்ன இருக்கிறது? வீரனிடம் பதிலில்லை. ஒவ்வொரு பாம்பும் தனது இனத்தின் எண்ணற்ற பாம்புகளை தின்றுவிட்டுதான் உயிர் வாழ்கிறது. மனிதனைப் போல் ஒரு உடம்புக்குள் வாழும் ஓர் உயிரல்ல, எண்ணிலடங்காத உயிர் வாழும் ஓர் உடல் அது. அது தின்ற உயிருக்கு ஏற்ப அதன் கால்கள் அமைகின்றன. மூத்த பிடாரனின் பேச்சு அச்சமூட்டுவதாக இருந்தது. பாம்பை விடுத்து வேறு எதையும் பேசும் சூழலில் வீரர்கள் இல்லை. இன்னொரு வீரன் நாகர்களை பற்றி கேட்டான். நாகர்களும் நம்மை போன்ற மனிதர்களா, அல்லது அவர்களுக்கு தனித்த அடையாளம் ஏதும் உண்டா? நம்மை போன்ற மனிதர்கள்தான், ஆனால் தனித்த அடையாளங்களும் உண்டு. என்னென்ன? நாகர்குடியின் ஆண்களை நீங்கள் கண்டறிய வேண்டுமென்றால் அவர்களின் கால்களை வைத்துதான் கண்டறிய முடியும். குதிங்கால்களில் நமக்கு மேலும் கீழுமாக வெடிப்புகள் இருக்கும். அவர்களுக்கோ செதில் செதிலாக பக்குகள் இருக்கும். அதே போல கைவிரல் நாகக்கண்ணில் தோல் நமக்கு மேலும் கீழுமாக உரியும். அவர்களுக்கோ செதில் செதிலாக தான் உரியும். உற்று பார்த்தால் நகம் எங்கிருந்து தொடங்குகிறது என்பதே யாருக்கும் தெரியாது. அவ்வளவு நேரம் உற்சாகமாக இருந்த பேச்சொலி இப்போது சற்றே அமைதி கொள்ள தொடங்கியது. இன்னொருவன் கேட்டான், நாகர்கோடி பெண்களை எப்படி கண்டறிவது? காமம் கொள்கையில் என்று மட்டும் சொல்லி நிறுத்தி கொண்டான் மூத்த பிடாரன். எப்படி என்று மீண்டும் அழைத்து கேட்டான் அவன். இந்த பதிலை அறிய எல்லோரும் மிக ஆவலுடன் இருந்தனர். சிறிய ஓசை கூட எழுப்பாமல் கால்கள் நடந்து கொண்டிருந்தன. மூத்த பிடாரன் சொன்னான், காமம் கொள்கையில் விம்மும் கொங்கையின் நாவு படம் போல் விரிந்து அடங்கும். அதை உணரும் போது நாம் மரணித்துக் கொண்டிருப்போம். அந்த இடம் அமைதியாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து ஒருவன் கேட்டான், காமத்தின் போது அவர்கள் இமை மூட மாட்டார்கள் என்றுதானே சொல்வார்கள். நீங்கள் வேறொன்றை சொல்கிறீர்கள். எல்லாம் கண்டறியாதவர்கள் சொல்லும் கதைகள் தானே. ஆளுக்கு ஒன்றாக இருக்கும் என்றான் மூத்த பிடாரன். 3ஆம் குன்றை விட்டு கீழே இறங்கினர். இந்த இடத்தில் இன்று தங்கிவிட்டு நாளை மீண்டும் பயணத்தை தொடங்கலாம் என்றான் பொறையன். வீரர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கினர். உணவு மூடைகளை தூக்கி வந்த ஒருவன் ஆளுக்கு ஒரு கனியை உண்ண கொடுத்தான். மூத்த பிடாரனும் பொறையனும் கனியை பெற்றுக்கொண்டு சற்று தள்ளியிருக்கும் சிறுபாறையை நோக்கி நடந்தனர். பொறையன் பாறையின் மீது ஏறி உட்கார்ந்து கனியை கடித்தார். அவருக்கு எதிரில் நின்றபடி மூத்த பிடாரன் கனியை கடிக்கும் போதுதான் கவனித்தான். பொறையன் கனியை கடிக்கும் போது பற்களுக்கு இடையில் இருக்கும் செதில்களிலிருந்து குருதி வரத் தொடங்கியது. பொறையன் கனியை கடித்து தின்றபடியே மரணம் ஏதுமின்றி இன்றைய பொழுது முடிந்தது. அவரது சொல்லை அவரே இன்னும் சிறிது நேரத்தில் பொய்யாக்கப் போகிறார் என்பது மூத்த பிடாரனுக்கு புரிந்துவிட்டது. நேற்றிரவு மூட்டைகளில் கட்டி தொங்கவிட்டிருந்த மரத்தில் அது கனிகளுக்குள் இறங்கியிருக்க வேண்டும் என ஊகித்தபடி ஏதும் சொல்லாமல் பொறையனை பார்த்து கொண்டிருந்தான் மூத்த பிடாரன். இதோட 18வது சாப்டர் ஓவர். ஐயா, எனி டவுட்ஸ்? நான் அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஐயா. பட் ஆனா இது எல்லாமே ஃபிக்ஷனல் தான்ல. ஆமா. ஏன் இல்லைங்க, எந்த டவுட்டும் இல்லைங்க. ஷேடோ ஃபாலோவர் மாதிரி ஒரு ஸ்னேக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வயசான ஒரு ஸ்னேக் ஒண்ணு இருக்கு. அது இருக்குதுன்னா மிச்சது எதுவும் இருக்காதுங்கிறாரு. அது மேபி ஏதாவது இதா கூட இருக்கலாம். ஏதாவது இதுல கூட அந்த டைம்ல அது அவங்கவுங்க எழுதின ஒரு இது இருக்கும்ல. அதான் அவங்களே சொல்றாங்களே, எல்லாம் கண்டறியாதவர்கள் சொன்ன கதை தானே ஆளுக்கு ஒன்றாக இருக்கும்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது இல்ல. அது அதான் ஒவ்வொருத்தர் சொன்ன கதைகள், புனை கதைகள் எல்லாத்தையும் சேர்த்து எழுதியிருக்கலாம். அவருக்கு எதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிச்சுன்னு தெரியல. அதாவது இப்போ வந்து இருக்கு. பட் ஆனா என்னன்னா ஒரிஜினலா இருக்குமோ? நீ காட்டுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க ஆர்மியை கூப்பிட்டுட்டு. அதுலயும் நம்ம பையன் எவனோ ஒருத்தர் இருக்கான். அவங்க கிட்ட போயிட்டு அந்த இதுல இருக்க ஃபீமேல்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறான். எப்படி தெரிஞ்சுக்கிறது? காமம் கொள்கையில் அப்பனோட தெளிவா கேட்பான். இருந்துட்டு, டேய் எங்க என்ன போயிட்டு இருக்கு, நீ என்ன கேட்டுட்டு இருக்கிற? வந்தவனுங்கள கால்வாசி காணோம், செத்துட்டானுங்க. நீ என்னடா? என்னங்கய்யா? அவங்க மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கல அந்த விஷயத்தை. நானும் தான் கேட்டுட்டு. அட பாவி. அந்த ஆர்மியில சேர்த்து பாம்பு கூட போட்டதுல கூட்டு போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டாங்க. அதுல இது வந்து அந்த கதையை ஒரு டைம் நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம அடுத்து போகலாம். அதுக்கடுத்து டவுட்ஸ் இன்னொரு டைம். ஓகேவா? என்னன்னா
பெருஞ்சேரல் அப்படின்னு சொல்லி நாகர்குடிகள் வந்து நாகர்குடிகள் ஒரு மலையில வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு கீழேயே பெருஞ்சேரல்னு சொல்லி ஒருத்தன் வந்து ஆண்டுகிட்டு வந்துட்டு இருக்கிறான். அங்க அவனுக்கு வந்து என்னன்னா, அவன் உடம்புல சுருக்கம் மேலேறி, அதாவது என்னன்னா வயசாகிட்டு இருக்குது அவனுக்கு. நல்லா கிழடு போல இருக்கு. சரியா? வயசாகறனால என்ன ஆயிருச்சு, ஐயய்யோ! வயசாகுதே! இப்ப வந்து எனக்கு என்னன்னா, வயசு சரி இப்ப எனக்கு என் தோல் சுருக்கம்லாம் போகணும். அதுக்கு நான் இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் போய் எல்லார்ட்டயும் கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அதுல ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணிட்டு வரான்னா, வடதேசத்துல போயிட்டு ஒரு முனிவர புடிச்சிட்டு வரான். அந்த முனிவர கூட்டு வந்து, இந்த மாரி ஃபர்ஸ்ட் வந்து அந்த முனிவர வரதான் வைக்கிறான் வர வைக்கலாம். இந்த மாரி தகவல் சொல்றான். அவன திரும்ப கூட்டு வர வைக்கிறானுங்க. அவன் இருந்துட்டு என்ன சொல்றான்னா, பாம்புகள் வந்து தன்னோட சட்டைகள உரிக்கிறது, பாம்பு சட்டைய உரிக்கிறதுக்கு வந்து சில மூலிகைகள சாப்பிடுமாம். அந்த மூலிகைகள வந்து என்னென்ன மூலிகைகள்னு சொல்லி கேட்டு அத வாங்கிட்டு வா. இது யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, நாகர்குடிகளுக்கு தெரியும். அப்படின்னு சொல்றாங்க. நாகர்குடிகள வந்து இப்ப பார்க்க போனோம்னா, அது போக அப்படி என்ன பண்றாருன்னா, வடதேச முனி இன்னொரு வழியும் சொல்லியிருக்கிறான். அது என்ன நமக்கு இன்னும் சொல்லல. இதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. சரியா? இது வந்து 2 வழி இருக்குது. பட் ஆனா இப்போ வந்து ஹிஸ்டரி ம். வைஸ் சொல்றது நம்மள தானே நாகாசுன்னுவாங்க. ஆமா. இது வந்து இதுலயும் நாகர்குடிகள் அப்படிங்கிறது இது ஒரு வேற ஒரு இதா குடுத்தாங்க. நம்ம எல்லாருமே நாகாஸ். நாவை முதலில் பயன்படுத்தியவர்கள் நாகர். ஓகே. நாவை முதலில் பேச பயன்படுத்தியவர்கள் நாகர்கள்ம்பாங்க. அதான் வந்து நம்ம நாகர்கள். ஆ இந்த ம். இதுல வந்து இப்ப நான் என்ன வேற ஆகுது? நினைச்சுட்டேங்க ஐயா. டேய்! மோசமானவன்டா நீனு. இப்போ வந்து அம் அ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ நாகர்குடிகள் வந்து இந்த மாரி ஹலோ. கேக்குதுங்க ஐயா. ஓகே. இல்ல இப்போ என்ன ஆகுது, இந்த கேக்குது மாரி கேக்குதுங்க. அவன் வந்துட்டு நாகர்கள வந்து இப்ப பார்க்க போனோம் அப்புட்ன்னா, நாகர்கள யாரும் பார்க்க போறதுக்கு ரெடியா இல்ல. ஏன்னா ஒரு பயம் தான். அ அங்க ஃபுல்லா பாம்பு இருக்கும். இவங்களும் வந்து நார்மலான மனுஷங்களா தெரியல அப்படிங்கிறப்போ ஒரு பயம் இருக்கிறனால, பொறையன்னு ஒருத்தன் மட்டும் முன்னாடி வரான். அது ஒரு வயசான கிழவன் ஒருத்தன். அவன் பயங்கரமான ஆள் போல இருக்கு. அவன் முன்னாடி வந்துட்டு நான் ஒரு 12 பேர கூட்டிட்டு நான் கிளம்புறேன். 12 வீரர்கள் திறம்பட இருக்கிற வீரர்கள கூப்பிட்டு நான் கிளம்பி போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னோனே, மன்னர் சந்தோஷப்பட்டு, அப்படியா ப்ரோ அப்படின்னு சொல்லி, அ இந்த மாரி இந்த 2 விஷயத்தையும் நீ கேட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி, அவங்க அது போக வந்து 2 பிடாரன்கள். பாம்பு பிடாரன்கள்னா, பாம்ப பற்றி நல்லா தெரிஞ்சு அத அத புடிக்கிறவங்க, இந்த மாரியான விஷயம் தான் பாம்பு பிடாரர்கள்னு சொல்லுவாங்க. அது மாரி 2 பாம்பு பிடாரர்கள வந்து சேர்த்து வச்சு அனுப்புறான். அதுல வந்து ஒரு பாம்பு பிடாரன் வந்து மூத்த பாம்பு பிடாரன், இன்னொரு பாம்பு பிடாரன், இளைய பாம்பு பிடாரன். 2 பேரும் வந்து என்னன்னா, ஒருத்தன் வந்து வயசு அதிகம், ரொம்ப வயசு அதிகம். இன்னொருத்தன் வந்து இளையவன் தான். அந்த மூத்த பாம்பு பிடாரனோட காது வந்து அறுபட்டு இருக்கு. காது சுத்தமா அந்த மடல் எதுவுமே இல்லாம இருக்கு. ஓகேவா? ஆ இது இப்ப வந்து இவங்க எல்லாரும் கிளம்பி மேல போய்க்கிட்டு இருக்காங்க. ஆ அப்படி போறதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட வந்து சத்தியம் வாங்கி அனுப்பிடுறாங்க. அதாவது என்னன்னா, "இத நீங்க முடிக்காம கீழ யாரும் நாங்க வரமாட்டோம்." அப்படின்னு சொல்லி குல சத்தியம் வாங்கி அனுப்பிடுறாங்க. இப்போ இதுக்கு அடுத்து மேல ஏறி போறாங்க. போறப்ப வந்து நிழல் விரியன பார்க்குறாங்க. நிழல் விரியன்னு சொல்லி ஒரு பாம்பு. அதுகிட்ட மாட்றானுங்க. அது எப்படின்னா நிழலுக்குள்ளேயே வந்துகிட்டு இருக்கும். சப்போஸ் நடக்கிறத நிப்பாட்டோம்னா, பொட்டுன்னு ஒரு போடு போட்டுரும். அத வந்து அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா, நைட் ஆகுற வரைக்கும் நடக்கணும். அதுல வந்து ஒரு 4 பேர் செத்து போறானுங்க. அப்புறம் வந்து இது கட்டுவிரியன்னு சொல்லி ஒரு பாம்பு இருந்தா, அத போய் சும்மா இல்லாம கல் எடுத்து அடிச்சு, சுத்தி குறுவிரியன்கள் இருந்து, அதுங்க எல்லாத்தையும் இவனுங்கள போட்டு தள்ளிருது. இந்த மாரி வந்து நெறைய இடத்துல ஆளுங்கள இழந்துகிட்டே போறானுங்க. அப்பதான் வந்து இந்த மாரி ஒரு கேள்வி வருது. எப்படி நாகர்கள எப்படி கண்டறியறதுன்னு கேட்டா, அவங்களோட கைகள்லயும், கால்கள்லயும் வந்து செதில்களா இருக்கும். அத வச்சு அவங்கள கண்டுபிடிக்கலாம். அப்ப பெண்கள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, அவங்க கூட வந்து காமம் கொள்கையில மட்டும் தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னு சொன்னோனே, அவன் இருந்துட்டு, "இல்லையே இப்படி ஒரு மித்து இருக்கு. இது வேற ஒண்ணாச்சே" அப்படின்னு சொல்லி அவன் ஒண்ணு சொல்றான். அவங்க வந்து கண்கள் மூடாம தானே காமம் கொள்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அது ஆளுக்கு ஒண்ணு ஒவ்வொரு பக்கம் எழுதுறது தானே. இஷ்டத்துக்கு தான் எழுதுவோன்ற மாரி இந்த ஆளு சொல்லி இது பண்றான். ஆ இதுவரைக்கும் அப்படிதான் வந்து அ எல்லாம் ஓகே. விசாரணை வருவாரா? இப்போ சங்கர் படம் எடுக்க. விசா விசால் அண்ணா வரமாட்டாரு. வெயிட் பண்ணு. இப்படி இப்படி எல்லா இடத்தையும் வந்து தாண்டி ஒரு இடத்துல வந்து உட்கார்றாங்க. அங்க வந்து என்ன ஆகுது, நம்ம அந்த பொறையன் அந்த கிழவன் இருக்கான்ல, அந்த கிழவன் வந்து கொண்டு வந்த கனிகள் எல்லாத்தையும் குடுத்துட்டு, அவன் சாப்பிடும்போது, "அப்பா இன்னைக்கு உயிர் பலி இல்லப்பா" அப்படின்னு நெனச்சு வாய கடிக்கிறான். கடிக்கும்போதே ஒரு செதில் வந்து இது மேல ஏறி, இப்ப அவன் சொன்ன வார்த்தைய அவனே கொஞ்ச நேரத்துல பொய்யாக்கிருவான். சாவ போறான்றது மூத்த பிடாரன் வந்து அவன நோட் பண்ணிடுறான். இப்படிதான் வந்து 18வது சாப்டர் முடியுது. நம்ம 19வது சாப்டர் போக போறோம். இல்ல அந்த அதுவரையும் ஃப்ரூட் கொஞ்சம் சாப்பிட்டதுனால என்னாச்சு? அந்த ஃப்ரூட்டுக்குள்ள வந்து ஒரு பாம்பு அந்த இது அத எப்படி சொல்றதுன்னா, சின்ன பாம்புகள் வந்து உள்ளே ஏறியிருக்கும். அந்த இதுல வந்து செதில்கள் இருந்திருக்கும். பாம்போட செதில். அது ஓ! இது வரும். ஓகே, ஓகே. பாகம் 19 கடிகணக்கும் நஞ்சு கணக்கும் அறிந்த மூத்த பிடாரனின் கணக்குகளை தவறாக்கின செத்து விழுந்த வீரர்களின் உடல்கள். பாம்புகள் முன்னகரம் என்று மட்டுமே அறிந்த பிடாரனின் அறிவை பொய்ப்பித்தது செம்மண் நுளி. அது கோடை காலத்தில் முன்னகரும், மழை காலத்தில் பின்னகரும், நிலத்தின் வெப்பத்திற்கு ஏற்ப இருவகை செதில்களும் கொண்டது அது. எரிவிரியனையும் ஊது சுருட்டையும் நடுத்தின் நாகத்தையும் கண்கொண்டு பார்த்திருந்தான் இளம்பிடாரன்.
இவற்றை பற்றியெல்லாம் அறிந்தபடி 6ஆம் மலையடிவாரத்திற்கு அவர்கள் வந்தபோது உயிரோடு இருந்தவர்கள் 2 பிடாரங்களோடு 1 வீரன் மட்டுமே. இவர்கள் வந்த செய்தி நாகர்குல தலைவனுக்கு எட்டியது. அழைத்து வந்து விசாரித்தான். தலைவனை கண்டதும் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து வணங்கினர் மூவரும். பெருஞ்சேரலின் வேண்டுதலை சொன்னான் மூத்த பிடாரன். தோலை உரிப்பதற்காக பாம்பு தின்னும் மூலிகையை சேரல் குலத் தலைவனுக்கு நீங்கள் தந்துதவ வேண்டும். நாகர்குலத் தலைவன் மிக இளவயதுக்காரன் போல் தெரிந்தான். அசட்டையான பார்வையோடு கேட்டான். ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு விதமான மூலிகையை தின்னும். நீ எந்த மூலிகையை கேட்டு வந்துள்ளாய்? மூத்த பிடாரனுக்கு இந்த கேள்வி பெரும் வியப்பை தந்தது. பாம்பு தின்னும் ஏதாவது ஒரு மூலிகையை அறிந்து வைத்திருப்பதே அரிதானது. இவர்கள் ஒவ்வொரு பாம்புக்கான மூலிகையை அறிந்து வைத்திருக்கின்றனர். எந்த மூலிகையை தின்றால் மனிதன் மேற்தோல் உரியும் என கேட்டான் மூத்த பிடாரன். நாங்கள் அதை தின்றதில்லை என்றான் நாகர்குலத் தலைவன். மூத்த பிடாரனுக்கு அடுத்து என்ன சொல்வதென்று தெரியவில்லை. பெருஞ்சேரல் சொல்லி அனுப்பிய 2வது வேண்டுகோளை முன்வைக்க முடிவு செய்தான். கொண்டு வந்த கோணிப்பையிலிருந்து வெண்ணிற துணி ஒன்றை எடுத்து நாகர்குலத் தலைவனை நோக்கி நீட்டியபடி இந்த துகிலை புணரும் நாகங்களின் மீது போர்த்தி எடுத்து தர வேண்டும் என்றான். நாகங்கள் புணர்கையில் அவற்றின் மீது போர்த்தப்பட்ட துணியால் மனிதனுக்கு நீண்ட ஆயுளும் பெருத்த நன்மையும் கைகூடும் என்பது வடதேசத்து முனியின் வாக்கு. அதனால்தான் இதை கொடுத்து அனுப்பினான் பெருஞ்சேரல். நாகங்கள் புணர்வதை கண்டவர் யாரும் இல்லை என்றான் நாகர்குலத் தலைவன். நாகங்கள் பின்னி கிடப்பதை ஊரெங்கும் உள்ள மக்கள் பார்த்திருக்கின்றனர். நீங்கள் பார்த்ததில்லை என்பது நம்பும்படியாக இல்லையே என்றான் மூத்த பிடாரன். நாகங்கள் பின்னிக்கொள்வது அவற்றின் காதல் விளையாட்டு. அதை எல்லோரும் பார்க்கலாம். ஆனால் நாகங்கள் புணர்வதை தான் யாரும் பார்க்க முடியாது. இவை இரண்டும் வெவ்வேறு வகையான செயல்கள் என்பதை இப்போதுதான் மூத்த பிடாரன் கேள்விப்படுகிறான். நாககுலத் தலைவன் சொன்னான். காமம் பெருகும் காலத்தில் மெல்லிய நீரொன்று உடலெங்கும் ஊறி அதன் கண்களை மறைக்க தொடங்கும். மனிதரை போலதான் அதற்கு காமம் கண்களை கட்டும். அதற்குரிய மூலிகளை தின்ற பிறகு நாகம் தனது மூக்கு நுனியின் வழியே அந்த நீர்த்தோலை கலற்றத் தொடங்கும். கண்களில் மேல் படர்ந்த காமத்திரையை அகற்றும். முழு உடலையும் உருவி புத்துடல் கொள்ளும். அதன் பிறகு அது 8 நாட்களுக்கு வெளியே வராது. எங்கு எப்படி இருக்கும் என்பதை இதுவரை யாரும் அறிந்ததில்லை. தன் இணையோடு இன்றி தனித்து நாகம் தோல் உரிப்பதில்லை. புத்துடல் கொண்ட கணத்திலிருந்து அது இணை சேரத் தொடங்கும். ஒவ்வொரு செதிலாலும் தன் இணையின் ஒவ்வொரு செதிலுடன் கலந்து மீளும். திருகி புரண்டு இறுகி மேல் தோல் கனிந்து முதிர்ந்த பிறகுதான் இணையை பிரித்து வெளியேறும். தன் பழைய உடலின் வழியே இணை கூடாத ஒரே உயிரினம் அது மட்டுமே என சொல்லி முடிக்கும் நாகர்குடியின் தலைவன் கருவெளிகளில் கருநீல வளையம் ஒன்று பூத்து அடங்கியது. புதிய மேனி கொண்டு மட்டுமே தழுவி வாழும் காதல் வாழ்க்கை நாகத்தினுடையது. இது புவியில் எந்த உயிரும் இன்புறாத அரிதான காதல் அது. மூத்த பிடாரன் வாய் பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தான். காமத்தில் ஈடுபடும் மனிதன் நாகங்களைப் போல பின்ன ஆசைப்படுவது அதனால் தானா என்ற எண்ணம் ஓடியது. சற்றே நிதானித்தான். தனது 2 வேண்டுதல்களுக்கும் பொருளற்றதாகிவிட்டனவே என்பதை உணர்ந்தான். அடுத்து என்ன சொல்வது என தெரியாமல் நின்று கொண்டிருந்தான். வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு? நீங்கள் வணங்கும் நாகதேவதையை நாங்கள் வணங்கி விடைபெறுகிறோம் என்றான். பொழுது சரிந்து விட்டது. நாளை உங்களை அழைத்து செல்ல ஏற்பாடு செய்கிறேன். இன்றிரவு குடிலில் தங்குங்கள். எக்காரணம் கொண்டும் குடிலை விட்டு வெளியே வரக்கூடாது. சரி என்று சம்மதித்தான் மூத்த பிடாரன். தனித்திருந்த குடிலொன்றில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இரவு கூடியது. மகிழிப்பறை இசைக்கும் ஓசை கேட்டது. இன்று நாகர்களின் விருப்ப நாள். வந்துள்ளவன் பிடாரன் என்று தெரிந்தும் அவனிடம் கனிவு காட்டியதற்கு அதுதான் காரணம். குலத்தின் வழக்கப்படி புதிய இளையர்கள் விரும்பி கூடும் நாள் அது. நாகர்குடி முழுவதும் மந்தையை சூழ்ந்து உட்கார்ந்திருந்து நடுவில் பெரும்வட்டத்தில் நெருப்பு மூட்டியிருந்தனர். குடிலுக்குள் அடைக்கப்பட்டிருந்த மூவரும் வீரனுக்கு எதுவும் தோன்றவில்லை. அவன் படுக்க சாய்த்தான். பிடாரன்கள் இருவரும் வெளியே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள தவித்தனர். இசையின் ஓசை கூடிக்கொண்டே இருந்தது. இளம் ஆண்களும் பெண்களும் தங்களின் இணையை தேர்வு செய்ய தொடங்கினர். மூத்த பிடாரன் ஓலை வேய்ந்த குடிலில் மிகவும் பக்குவமாக சிறுதுளையை உருவாக்க முயன்று கொண்டிருந்தான். நாகர்கள் வேய்ந்த குடில் என்பதால் ஆபத்து நிறைந்திருக்கும் என்பது அவனால் ஊகிக்க முடிந்தது. எனவே மிகவும் கவனமாக அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான். இளம் பெண்கள் அமர்ந்திருக்க இளம் ஆண்கள் அவர்களின் அருகில் வந்து 2 கைகளையும் பற்றி உள்ளங்கை ஒன்றோடு ஒன்று உரசினர். சாரை பாம்பின் அடிவயிறு வளவளப்பானதாக இருக்கும். நல்ல பாம்பின் அடிவயிறு சொரசொரப்பானதாக இருக்கும். அது மரம் ஏறக்கூடியதால் அந்த தன்மை வாய்ந்தது. ஆண் பெண் இருவரிலும் இந்த 2 இனங்களும் உண்டு. எதிரெதிர் தன்மைகள் உள்ளவர்கள் கைகளை இறுகப்பற்றினர். அவ்வாறு இல்லாதவர்களின் கைகள் விலக்கி மறுகை பற்றின. வளவளப்பான சாரையின் அடிவயிற்றை சொரசொரப்பான உள்ளங்கை சூழத் தொடங்கின. மூத்த பிடாரன் பக்குவமாக துளையிட்டு தொலைவில் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். இளைய பிடாரனும் அதே போல துளையிட முயன்றான்.
கைகளை பற்றியவர்களின் ஆட்டம் தொடங்கியது. கைபுணர்ந்து ஆடும் துணங்கை கூத்து நாகத்திடமிருந்து மனிதன் கற்ற காதற்கலை இது. சுழிவும் பின்னலுமாக நெருப்பின் தழல் போல உடல் ஒன்றின் மேல் ஒன்று படர்ந்து மேலேறின. இசை கூடியது. நாகம் படம் விரிக்கையில் மயில் தோகையில் பலவண்ணம் சட்டென தோன்றி மறையும். நாகர்குல பெண்களின் முகங்கள் தழல் படர்ந்த வெளிச்சத்தில் அவ்வாறே தோன்றின. மூத்த பிடாரன் வாய் பிளந்து பார்த்து கொண்டிருக்கையில் ஐயோ என கத்தியபடி கீழே சரிந்தான் இளப்பிடாரன். வேகமாக அவனை தாங்கி பிடித்தான் மூத்த பிடாரன். அவனது கண்களில் ஓரம் சிறியதாக நீண்டு கொண்டிருந்தது. உள்ளே சென்றிருந்ததன் வால் பகுதி. அதிர்ந்து போனான் மூத்த பிடாரன். கொத்தும் பாம்புகளை இதுவரை பார்த்துள்ளான். தீண்டிய வேகத்தில் உள்நுழையும் நாகத்தை இப்போதுதான் பார்க்கிறான். தாங்கி பிடித்தவனின் கை நடுங்கியது. இனி அவனை காப்பாற்ற முடியாது என்று தெரிந்தும் அப்படியே தரையில் படுக்க வைத்தவன் நாகர்கள் வேய்ந்த ஓலையில் எல்லாம் இருக்கும் என்பதை அறியாது அவசரப்பட்டு விட்டேனே என்று மூத்த பிடாரன் கவலை கொண்டான். அதன் பிறகு துளையில் எட்டி பார்க்க மனம் வரவில்லை. இசை கேட்டுக்கொண்டே இருந்தது. நாகங்களுக்கு நெருப்பு ஆகாது, இவர்களை ஏன் நெருப்பை மூட்டி ஆடுகின்றனர் என்பதை அறிய வேண்டும் என ஆவல் இருந்தது. ஆனால் கண்களுக்குள் நுழைவதை பார்த்த பிறகு எல்லாம் வடிந்துவிட்டன. மறுநாள் காலை நாகர்குடி இளைஞன் ஒருவன் வந்து இருவரையும் நாகதேவதையின் இருப்பிடத்திற்கு அழைத்து சென்றான். செல்லும் போது வீரன் கேட்டான், இளைய பிடாரன் ஏன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான்? எழுந்திருக்க முடியாததால் என்றான் மூத்த பிடாரன். நாகதேவதையின் இருப்பிடத்தை அடைந்தனர். மர அடிவாரத்தில் சிறு சிறு கற்களும் பாம்பு உரித்த தோல் ஒன்றும் இருந்தன. நாகங்களை படமெடுக்க செய்து அவற்றின் தலை சிறுக்கள் வைத்து அழைத்து வருவாள் குலத்தின் முதுமகள் என கேள்விப்பட்டுள்ளான் பிடாரன். அங்கிருக்கும் கற்கள் எல்லாம் தலைமுறையாக அவ்வாறு கொண்டு வரப்பட்ட கற்களாக இருக்கும் என ஊகித்தான் மூத்த பிடாரன். ஆனால் பாம்பு கலற்றிய அந்த தோலை வைத்து ஏன் வணங்குகிறார்கள், காரணம் என்ன என கேட்டான். அழைத்து வந்த நாகர்குடி வீரன் சொன்னான், அது வெண்சாரை கலற்றிய தோல். 2 நாட்களில் அடைந்திராத பேரதிர்ச்சியை மூத்த பிடாரன் அப்போதுதான் அடைந்தான். வெண்சாரையை பார்ப்பது தெய்வத்திற்கு சமம் என்பார்கள். நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எங்கள் முன்னோர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று மட்டும் சொன்னான் அவன். சேரலின் அவையில் நடந்தவற்றை விளக்கினான் மூத்த பிடாரன். வரும்போது நாகவீரன் எங்களை கீழ்மலையின் அடிவாரம் வரை அழைத்து வந்தான். உயிரிழப்பு இன்றி இருவரும் வந்து சேர்ந்தோம் என்றான். நாம் கேட்ட 2ஐயும் அவர்களால் கொடுக்காமல் கவனமாக பேசி உங்களை திருப்பி அனுப்பியுள்ளனர் என்றான் சேரல். கவனம் பேச்சில் இருந்து என்ன செய்ய செயலில் வேண்டும் என்றான் மூத்த பிடாரன். அவன் சொல்வது அவையோருக்கும் புரியவில்லை. நாகம் என்றுமே மனிதனுக்கு எதிரிதான். அதனிடம் இறந்து பயன் ஏதும் இல்லை. அதை அழித்தால் மட்டுமே மனிதன் பயனடைவான். நாகர்கள் அதனினும் கொடிய அழிவு சக்திகள். அவர்கள் கூண்டோடு அழித்தாக வேண்டும். அவர்கள் இறங்கி வர முடிவெடுத்தால் ஒரே நாளில் சேரல் குலம் அழிந்து போகும். அந்த கணம் பெருஞ்சேரலின் உடல் நடுங்கியது. என்ன உளறுகிறாய்? நான் இந்த பயணத்தை மேற்கொண்டது நீங்கள் தர முன்வந்த செல்வத்துக்காக அல்ல. பிடாரன்களின் வாழ்நாள் வைராக்கியம் நாகங்களை வெல்வதே. கரும்பருந்திடம் நாங்கள் அளித்துள்ள வாக்கு அதுதான். நாகர்களின் ஆற்றலை அறியவே எருக்குமலை ஏறினேன். என்னை யாரென அவர்களால் கண்டறிய முடியவில்லை. ஆனால் அவர்களை நான் கண்டறிந்து விட்டேன். மிக சிறியதொரு கூட்டம். அது பெரும் சக்தி வாய்ந்த சேரலர். அவர்களை ஏன் இன்னும் விட்டு வைத்திருக்கிறார்கள் என புரியவில்லை. என்ன செய்யலாம் என சொல்கிறாய்? நீங்கள் உதவ முன்வந்தால் அவர்களை கூண்டோடு அழித்து விடலாம். 6 மலை தாண்டி அவர்கள் இருப்பிடம் உள்ளது. எப்படி அழிக்க முடியும்? இந்த திசையில் போனால்தான் முடியும். நாட்டின் வட எல்லை கடலோடு இணைந்த மலைமுகடு ஒன்று உள்ளது அல்லவா? அந்த திசையில் நுழைந்தால் முதல் குன்றில் மீதுதான் நாககுடியின் இருப்பிடம் உள்ளது. இந்த பயணத்தில் நான் கண்டறிந்த உண்மை அதுவே. பெருஞ்சேரலின் மூத்த மகன் பதுமன். அப்படியென்றால் தாக்குதலை இன்றே தொடங்கலாம் என்றான் படும் உற்சாகமாக. பெருஞ்சேரலோ நிதானம் தவறாமல் இருந்தான். நாகர்களை நம்மால் எப்படி வெல்ல முடியும்? நீங்கள் படைகளை தாருங்கள், நான் வெற்றியை தருகிறேன். பிடாரனின் சொல்லை நம்பலாமா என்ற சிந்தனையில் இருந்தான் பெருஞ்சேரல். நாம் வென்றால் வளமிக்க மலைக்குன்றுகள் நம் நாட்டுடன் இணையும். அது மட்டுமன்று, நாகர்களையே வென்றவர்கள் சேரலர் என்று அறியப்படுவர். அதன் பிறகு யார் மீது போர் நடத்தினாலும் நமது ஆயுதங்கள் தாக்கும் முன்னர் நாம் வென்ற நாகர்களின் கதைகள் அவர்களை தாக்கி வலுவிழக்கச் செய்யும் என்றான் பதுமன். பெருஞ்சேரல் மூத்த பிடாரனை பார்த்து கேட்டான், படைகள் எப்போது புறப்பட வேண்டும்? எனக்கான ஆயுதங்களை நான் சேகரிக்க சில மாதங்கள் ஆகும். அதன் பிறகு புறப்படலாம். வடதிசை மலைமுகட்டின் அடிவாரத்தில் சேரலர் படை அணிவகுத்து நின்றது. தளபதிகள் 2 நிலைகளாக படைகளை நிறுத்தியிருந்தனர். காலாட்படையும் விற்படையும் எருக்குமலையை நோக்கி நின்றன. படைகளுக்கு பின்னால் முகட்டின் மேற்புறத்தில் பெருஞ்சேரல் களத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். பெருஞ்சேரலின் படை அடிவாரத்தில் திரண்டிருப்பதை அறிந்த நாகர்கள் எதிர்த்தாக்குதலுக்கு ஆயத்தமானார்கள். மூத்த பிடாரன்
3 மாதங்களாக சேகரித்த ஆயுதங்கள் எல்லாம் 4 கூட்டு வண்டிகளில் இருந்தன. அவை என்ன ஆயுதங்கள் என்பதை அவன் யாரிடமும் சொல்லவில்லை. போரின் போக்குகளுக்கு ஏற்ப அவற்றை பயன்படுத்தலாம் என்ற முடிவோடு நாகர்களின் தாக்குதல் உத்தியை கவனித்துக் கொண்டிருந்தான். அவனோடு பெருஞ்சேரலின் மகன் பதுமன் நின்றிருந்தான். விரிசங்கு ஊதி போரை தொடங்கினான் பெருஞ்சேரல். அவனுடைய படை வீரர்கள் ஆயுதங்களோடு மெல்ல முன்னகர்ந்தனர். மலையின் மீது இருந்த நாகர் படை தளபதியின் கொம்போசை கேட்டது. நாகர்களின் தாக்குதல் எப்படி இருக்கும் என இதுவரை யாரும் பார்த்ததில்லை. எனவே வீரர்கள் பெரும் நடுக்கத்தோடு தான் ஆயுதங்களை பிடித்து கொண்டு முன்னேறினர். சேரலர் படை எண்ணிக்கையில் மிக பெரியதாக இருந்தது. அதில் 4 ஒரு பங்கிற்கும் குறைவாகத்தான் நாகர்குடியினர் இருப்பார்கள் என கணித்திருந்தான் மூத்த பிடாரன். எனவே இந்த போர் உச்சி பொழுதுக்குள் முடிந்துவிடும் என்பது அவனது எண்ணம். சேரள வீரர்கள் முன்னோக்கி சென்றபோது நாகர்களும் 3 அணிகளாக இறங்கி வந்தனர். ஒவ்வொரு அணியிலும் மிக குறைவான வீரர்களே இருந்தனர். அதை கண்ட சேரள வீரர்களுக்கு பெருநம்பிக்கை பிறந்தது. அவர்கள் இறங்கி வருவதில் ஏதோ மாறுபட்ட தன்மை இருக்கிறது என உற்று பார்த்து கொண்டிருந்தான் மூத்த பிடாரன். நாகர்களின் இடதுபுற குழு குறுவளைவு கொண்டு இறங்கியது. வலதுபுற குழு பெரும் வளைவு கொண்டு இறங்கியது. நடுவில் வந்த குழு வளைவு கலன்று நெட்டுவாக்கில் படுவேகமாக இறங்கியது. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என கணித்து கொண்டிருக்கும் போதே சேரலர் படை நாகர்களை நோக்கி அம்புகளை வீசியது. நடுவில் நெட்டுவாக்கில் வந்த நாகர் படையின் முன்வரிசை மண்டியிட்டு அமர்ந்து அம்பை நாணில் ஏற்றினர். வழக்கமான நேரத்தை விட அவர்கள் நாணேற்ற 3 மடங்கு நேரமானது. போர் பயிற்சி அற்றவர்கள் என்பது இதிலிருந்தே தெரிகிறது என்றான் பதுமன். நாகர்கள் தொடுத்த நாணில் அம்புகள் பறந்து வரும்போதே அம்போடு சேர்ந்து மற்றொன்றும் நெளிந்து வருவது தெரிந்தது. கன நேரத்திற்குள் சேரலர் படை கதி கலங்கியது. அம்போடு வந்து இறங்கிய சாரைகள் 4 புறங்களிலும் விழுந்து நகர திசையெங்கும் தெரித்து ஓடினர் படை வீரர்கள். நாகர்களின் இந்த தாக்குதலை எதிர்பார்த்திருந்தான் மூத்த பிடாரன். முதலிலேயே சொன்னால் படை வீரன் ஒருவன் கூட களத்தில் நிற்க மாட்டான். அதனால்தான் சொல்லவில்லை என்று பதுமனிடம் கூறினான். நடுவில் நெட்டுவாக்கில் இறங்கியது சாரைபாம்பு உத்தி. இடதுபுறம் குறுவளைவு கொண்டு இறக்கியது எரிவிரியன் உத்தி. வலப்புறம் வளைவு கொண்டு இறக்கியது நல்லபாம்பு உத்தி. பாம்புகளின் தடத்திற்கு ஏற்ப உத்தி வகுத்துள்ளனர். அவர்கள் இப்போது சாரை பாம்பை மட்டுமே பயன்படுத்தி அம்பு எய்துள்ளனர் என்றான் பிடாரன். பதுமனுக்கு உடல்நடுக்கம் கொள்ள தொடங்கியது. இதை தடுக்க வழி என்ன? கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தனது கூட்டு வண்டியின் மேல் கூடாரத்தை தின்று விட்டான் மூத்த பிடாரன். கரும்பருந்துகளும் பாம்பு பருந்துகளும் படமெடுத்து வெளியேறின. காற்றில் ஏறிய பருந்துகளின் ஓசை எங்கும் எதிரொலித்து பருந்துகளின் விரல்கள் களத்தில் நெளியும் சாரைகளை கவ்வி மேலேறின. அந்த காடு முழுவதும் பருந்துகள் வட்டம் அடிக்க தொடங்கின. பருந்தின் கண்கள் பாம்பை காணும் முன் அதை பாம்பு கண்டுணர்ந்துவிடும். இனி எந்த பாம்பும் வெளியே நிலை கொள்ளாது. அனைத்தும் தன் இருப்பிடத்தை நோக்கி ஓடிவிடும். அவர்களால் அதை கையில் எடுத்து அம்பில் பொருத்தி அனுப்ப முடியாது என்றான் பிடாரன். பதுமனுக்கு மேலெல்லாம் வியர்த்திருந்தது. பிடாரனின் இந்த உத்தியை எதிர்பார்த்திருந்தவனைப் போல நாகர்குல தளபதி குறுஞ்சிரிப்பு ஒன்றை உகுத்தான். முகட்டின் பின்புறம் நிறுத்தப்பட்டிருக்கும் அந்த படைப்பிரிவை முன்னகர்ந்து வரச் சொல் என்று கத்தினான் மூத்த பிடாரன். பதுமன் அதற்கான உத்தரவை பிறப்பித்துக் கொண்டிருக்கும் போதே 4வது கூட்டு வண்டியின் கதவை திறந்தான் மூத்த பிடாரன். மரப்பெட்டிகள் நிறைந்திருந்தன. வீரர்களின் பெட்டியை எடுத்து கொண்டு போய் எதிர்திசையில் பகுதியில் ஒன்றாக திறந்துவிடச் சொல் என்றான் மூத்த பிடாரன். பதுமன் உடனடியாக அதற்கான உத்தரவை இட்டான். வீரர்கள் பெட்டியை எடுத்து கொண்டு ஓடினர். பெட்டிகள் முழுக்க எண்ணற்ற பாம்பு கீரிகளும் கருங்கீரிகளும் இருந்தன. அவை முக்கியமல்ல. 8 பழந்தின்னி கீரிகள் இருந்தன. அவற்றின் வாடை காற்றில் மிதந்தாலே போதும், இந்த திசையை விட்டே பாம்புகள் வெளியேறிவிடும் என்றான் மூத்த பிடாரன். சேரலர் படை மறுமுறை அணிவகுத்து இப்போது பின்வரிசையில் கம்பீரமாக நிலை கொண்டது. சேரலர் படை மறுமுறை அணிவகுத்தது. இப்போது பின்வரிசையில் கம்பீரமாக நிலை கொண்டது யானைப்படை. அதற்கு முன்னால் விற்படையும் காலாட்படையும் அணிவகுத்திருந்தன. முதலில் இருந்ததை விட 2 மடங்கு வீரர்கள் இருந்தனர். உத்தரவு கிடைத்ததும் முன்னேறினர். நாகர்குல தளபதி கையசைத்ததும் நாகர்களின் அம்புகள் நாணில் இருந்து விடுபட்டு காற்றில் பாய்ந்தன. இப்போது அம்பு நெளிந்து வளையும் பாம்புகள் எவையும் தென்படவில்லை. சேரள வீரர்கள் உற்சாகத்துடன் முன்னேறினர். பதுமன் மூத்த பிடாரனை தழுவி பாராட்டினான். இனி வெற்றி உறுதி என்று சொல்லி மகிழ்ந்தான் பதுமன். சிறிது நேரத்தில் முன்கள வீரர்களிடம் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டன. என்னவென்று அறியும் முன்பே வீரர்கள் பின்னோக்கி ஓட ஆரம்பித்தனர். சரிகில் தீப்பற்றுவதைப் போலதான் போர்க்களத்தில் ஓட ஆரம்பிப்பது. ஒருவன் ஓட ஆரம்பித்து விட்டால் அந்த அச்சம் கன நேரத்திற்குள் ஒட்டுமொத்த படையிலும் பரவும். யானைப்படை தளபதி சட்டென அனுமானித்து களத்தை விட்டு வெளியேற உத்தரவிட்டான்.
மூத்த பிடாரனுக்கு நடப்பது எதுவும் புரியவில்லை. நாகர்கள் அம்பு எய்தபடி முன்னோக்கி வந்து கொண்டிருந்தனர். சேரலர் படை களம் விட்டு ஓடிக்கொண்டிருந்தது. பிடாரன் நடப்பதை அறியாமல் திகைத்து நின்றான். வீரர்கள் உயிர் பிழைக்க வெறிகொண்டு ஓடினர். என்ன என்பது விளங்கவில்லை. தாமதிக்க கூடாது என முடிவெடுத்து மூத்த பிடாரன் முன்களத்தை நோக்கி விரைந்தான். பதுமன் அடுத்து என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் தந்தை இருக்கும் இடம் நோக்கி மேலேறினான். பெருஞ்சேரல் முகட்டின் மேல் இருந்தபடி களத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவரின் படை பின்வாங்கி ஓடிக்கொண்டிருந்தது. சின்னஞ்சிறிய நாகர் கூட்டம் முன்னோக்கி வந்து கொண்டிருந்தது. பதுமன் வந்து தந்தையோடு இணைந்தான். எந்தவித முடிவும் எடுக்காமல் அவர்கள் மூத்த பிடாரனுக்காக காத்திருந்தனர். சிறிது நேரம் கழித்து மூச்சிறைக்க ஓடி வந்தான் மூத்த பிடாரன். மேலெல்லாம் அலங்கோலமாய் இருந்தது. எள்ளுச்செடியில் உற்பத்தியாகும் கண்ணுக்கு தெரியாத கொடும் நாகம் குருதி பனையன். அம்புகளோடு இணைத்து அவை வந்து கொண்டிருக்கின்றன என்று தன் மீது பாய்ந்த அம்பை கையில் ஏந்தியபடி கூறினான். பெருஞ்சேரலன் நடுங்கி போனான். இப்போது என்ன செய்யலாம்? பதில் சொல்லும் ஆற்றல் குறைந்து கொண்டிருந்தது. ஆனாலும் உள்ளுக்குள் பாயும் நஞ்சு மேகத்தை கணித்து கொண்டிருந்தான் மூத்த பிடாரன். அப்போது பாய்ந்து வந்த அம்பு ஒன்று அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து சற்று தொலைவில் குத்தியது. மூத்த பிடாரன் சொன்னான், இந்த குன்றில் மட்டுமே அவர்களின் குடி இருக்கிறது. இன்று இரவோடு இரவாக குன்றை சுற்றி வளைத்து தீயிடுங்கள். தீயிலிருந்து மீள அவர்களுக்கு வேறெந்த வழியும் இல்லை. நாகரினம் முழுமுற்றாக அழியும். பெருஞ்சேரல் சற்றே தயங்கி சிரித்தான். மூத்த பிடாரன் சொன்னான், ஒரு முறை தாக்கிவிட்டு பாதியில் விட்டால் அவர்கள் உங்களை அழிக்காமல் விடமாட்டார்கள். எனவே முழுமையும் அழித்து விடுங்கள். பெருஞ்சேரலின் உடலெங்கும் அச்சம் பரவி இருந்தது. அவனது தயக்கத்தை கணித்தபடி பிடாரன் வாய்குளறி சொன்னான், இவர்களை அழித்தால் மட்டுமே உங்கள் இரண்டாவது மகனின் ஆட்சி காலம் நிலைத்திருக்கும். முதல் மகன் பதுமன் இருக்கும்போது ஏன் இரண்டாவது மகனை பற்றி பேசுகிறான் என்ற அதிர்ச்சியோடு பெருஞ்சேரல் திரும்பி பதுமனை பார்த்தான். பெருஞ்சேரலின் கதறல் காதில் சன்னமாக விழுந்தது. கேட்டபடியே மண்ணில் சரிந்த மூத்த பிடாரனின் வாய் முணுமுணுத்தது. ஒரு முழம் அளவில் கிளையில் வாய் பிளந்து தொங்கியபடி மனிதனை கண்டால் தாவி கடிக்கும் உச்ச நஞ்சு கொண்ட பச்சிலை விரியன். சிறிது நேரத்திற்கு முன் பாய்ந்து வந்து அம்பிலிருந்து விலகித் தாவி பதுமனின் தொண்டையை கவ்வியது. வாயில் நுரைத்தள்ளியபடி இருந்தது. ஆனாலும் மூத்த பிடாரனின் உடலில் இருந்து நஞ்சுமுறி மருந்துகள் அவனை விரைவில் சாக விடவில்லை. அன்றிரவு எருக்கு மலையை சுற்றி தீ மூட்டப்பட்டது. மூத்த பிடாரனின் கண் எருக்கு மலையை முழுமுற்றாக எரித்தது. அதன் மஞ்சள் வெளிச்சத்தில் நாகர்கள் துடிதுடித்து செத்தனர். நாகர்களின் அழிவோடு பிடாரனின் வாழ்வும் முடிந்தது. கதை கேட்டுக்கொண்டிருந்த கபிலரும் உயிர் உறைந்து விடுவது போல இருந்தது. ஆனால் கதையை விட அவரை உலுக்கியது கண்ணுக்கு முன்னால் காணும் காட்சி. நெருப்பு அணைந்த பிறகு கங்குகளின் மீதுதான் இறங்குவார்கள் என்றுதான் அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் புதிதாக 2 காதல் இணையர்கள் கைபுணர்ந்து ஆடியபடி நெருப்பை நோக்கி நகர்ந்தனர். நெருப்பின் அனலில் நின்றாட போகிறார்கள் என்று கபிலர் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் எரியும் நெருப்புக்குள் நுழைந்தனர். கபிலருக்கு குருதியோட்டமே நின்று விடுவது போல இருந்தது. மனிதர்கள் உயிரோடு நெருப்புக்குள் இறங்குவதை கண்களால் காண முடியவில்லை. நெருப்புக்குள் இறங்கியவர்கள் சுழன்று கைகளை வீசிய போது உள்ளிருந்து தீப்பொறிகள் 4 புறமும் தெரித்தன. அவர்கள் ஆடுகின்றனர்களா எரிகின்றனரா என்று புரியாத நிலையில் கண்ணிமை செருக மயங்கி சரிந்தார் கபிலர். இதோட 19வது சாப்டர் ஓவர். ஹலோ, என்னங்கய்யா பண்ணி வச்சிருக்கீங்க? ஜாலியா இருக்கும், சரி வந்து கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு கேட்டுட்டு போவோம்னு வந்தா நெருப்புல இறங்க சொல்றீங்க. கார்த்தி 1001 கார்த்தி மேடம் என்னன்னு மேடம் கூட்டு வந்து போர்ட்டராலன்னு கூட்டு வந்து என்னங்கய்யா என்னமோ தரணி ஏதோ சொன்னாரு. நான் ஃபைட்டு பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா வாய் மூட வச்சுட்டாங்க ஒரு செகண்ட்ல. அது கொஞ்சம் இதாவே இருக்கும். எப்படி சொல்றது, இது வந்து போர் முறை எல்லாமே அவங்களோட இப்படிதான் இருக்கும். இது நாகர்கள் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதனாலே போரும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். போர் வர வர இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுவுமே இல்ல சொல்லணும்னா அவங்களோட டாக்டிக்ஸே அதானே. யோசிச்சு பாருங்க, அதாவது they are fond of it. அவங்க அதான் யூஸ் பண்ணி சண்டை போடுவாங்கிற போது அதுல என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் யாரு இந்த ராஜா சொல்லும் போதுமே சரி, அவர் வந்து ஆப்போசிட்ல அந்த நாகர்கள் வந்து குட்டி படைகள் தான் வச்சிருக்காங்க, சின்ன சின்ன ட்ரூப் தான் வச்சிருக்காங்க. பட் ஆனா அவங்க அப்போஸ் பண்றது அந்த பாம்பு தான். நீ என்ன வேணா பண்ணு, அம்புல பாம்பு கட்டி இறக்குற, முடிஞ்சா தப்பிச்சுக்கோ. அதுக்கான மருந்தும் அது அந்த பாம்பு. இப்ப அந்த பாம்பு இதுல வச்சிருப்பான் தெரியுமா, அந்த வில்லுல வச்சு விடுவாங்கல்ல. இது அப்படியே கங்குவால இருக்கும். இந்த சீன் பாகுபலியே இருக்கும், தமன்னா கையில இருக்கும்ல.
தமன்னா கையில இருக்கும். ஆமா அந்த எனக்கு பட்டப்பம் எனக்கு அப்படியே எடுத்து அந்த பாகுபலி ஞாபகம் அம்புலன்ஸே வச்சே விட்டு தவிர கங்குவா எந்த இடத்துல ஞாபகம் வரல. கங்குவால இது வந்து ஆட்டையை போட்டு வச்சிருப்பாங்க. அது இல்ல அதான் சொல்றேன், ஆனா வரவே ரியல் இல்லை. லைஃப்ல அது அக்யூரசி இருக்குமான்னு கேட்டா டவுட் தான். பட் ஆனா என்ன சொல்றது, அது அது சரியான ஒரு டெக்னிக்கா இருக்குங்க ஐயா. இல்ல அது இப்போ வரைக்கும் அதை இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிடவா, குட்டியா அதை கதையா எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இறங்கி போன இப்போ வந்து என்னன்னா அவன் அதாவது என்னன்னா மூத்த பிடாரனும் இளைய பிடாரனும் வந்து அங்க போய் கேட்டிருக்காங்கல்ல, கேட்டு இப்போ அதாவது மேலே போயிடுறாங்க, குன்றுக்கு போயிட்டு அங்க இவங்க கிட்ட எருக்குமலையில நின்று அந்த நாகர்குடி தலைவன்ட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப இளமையான ஆளா தான் இருக்கிறான். அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, எனக்கு வந்து எங்களோட அரசருக்கு வந்து வயசாயிருச்சு, அவருக்கு வந்து இந்த மூலிகை தேவைப்படுது. அதான் நான் சொன்னேன்ல, பாம்பு வந்து பாம்பு வந்து தோலை உரிக்கிறதுக்காக சாப்பிட்ற மூலிகை, இதை வந்து இது வந்து தேவைப்படுது அப்படின்னோடனே அவங்க இருந்து என்ன சொல்லிட்டாங்க, அது வந்து எந்த எந்த பாம்பு சாப்பிட்ற மூலிகை வேணும்னு கேட்டிருக்கு. அவங்களோட அறிவு அந்த அளவுக்கு இருக்குது. அவங்க எந்த பாம்பு மூலிகை சாப்பிடுதோ அந்த அந்த பாம்பு பேரை சொல்லு, நான் அதை கொண்டு வரேன். உனக்கு உனக்கு எது தேவைப்படுது, ஒவ்வொரு பாம்பு ஒவ்வொரு மூலிகை சாப்பிடும், உனக்கு எது தேவைப்படுதுன்னு சொல்லி நான் தரேன் அப்படின்னோடனே இவங்க அதை கேட்காம வந்திருப்பாங்க. ஸோ வந்து அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி ரைட், ரெண்டாவது தான் என்ன கொண்டு வராங்க, அதை ஃபர்ஸ்ட் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரெண்டாவது என்னன்னா ஒரு துணியை வந்து ஒரு கட்டப்பையில வச்சு கொண்டு வந்திருக்கிறான் அவன். சரியா, அந்த அந்த துணியை எடுத்து பாம்பு வந்து புணரும் போது அது மேல பாம்பு காமம் கொள்ளும் போது அது மேல வந்து எனக்கு இதை போத்தி எடுத்து கொடுங்க. வெண்சாரை வந்து இது பண்ண வெண்சாரியில சம்திங் வேற ஏதோ பாம்பு சொல்லுவான். வெண்சாரை வந்து அறிவு பாக்குறது, அவன் ஏதோ ஒரு இது சொல்லுவான். அது மேல வந்து போத்தி எனக்கு எடுத்து கொடுக்கணும். பாம்பு புணரும் போது நார்மலா பாம்பு பண்ணதான் சொல்லுவான். அது புணரும் போது எனக்கு எடுத்து கொடுக்கணும்னே அவன் வந்துட்டு என்ன சொல்லுவான், பாம்பு வந்து புணர்றது யாருமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லுவான். எப்படி வந்து பாம்பு புணர்றது, அதான் அது பின்னி பிணைஞ்சு இருக்குமே, அதெல்லாம் ஊர் மக்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னு சொன்னோன்னே அது வந்து அது வந்து இது கிடையாது, அது புணர்றது கிடையாது, அது வந்து அது வந்து காதல் விளையாட்டு, அதோட காதல் விளையாட்டு அது. அது காமம் கொள்கையில வந்து ஒரு 8 நாளைக்கு வெளியவே வராது. அது தோலை உரிச்சு அது வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இது போய் இருக்கும். அதனால அது வந்து ரொம்ப அது யாருமே பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி ரைட், இப்போ என்ன பண்ண போறீங்க, வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டா இல்ல, வந்த வந்த பிளான்லாம் ஃபெயிலியரு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னோடனே சரி ரைட்டு, நைட்டு இன்னைக்கு நைட்டு தங்குங்க, இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில போய் நாங்களே இறக்கி விட்டு வந்துடுறோம் அப்படின்றாங்க. சரியா, ஓகே. அவன் இருந்துட்டு என்ன சொல்றான், ஓகேன்னு சொல்லிட்டு குடிலுக்குள்ள தங்க வச்சிடறாங்க. குடிலுக்குள்ள வந்து நீ இருந்து வெளியே எட்டி பார்க்கவோ இல்லை வெளியே வந்து பாத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க இது பண்றாங்க. அவங்க உள்ள யார் யாருன்னா இப்ப வந்து மூத்த பிடாரன், இளைய பிடாரன், கூட வந்து ஒரே ஒரு வீரன் மட்டும் உயிர் பொழைச்சிருந்தானா 3 பேர் மட்டும் இதுக்குள்ள இருக்கிறாங்க, அந்த அந்த குடிலுக்குள்ள இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வெளியே வந்து நெருப்பு மூட்டி எல்லாம் அவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க இதுல வந்து நாகர்கள் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ வந்து என்ன இருக்குன்னு எட்டி பார்க்கறதுக்காக முயற்சி செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து அவங்க வந்து இந்த பாம்பு ஆட்டம் அந்த மாதிரி ஏதாவது டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கும் போதேவும் இளைய படாரனோட கண்ணில் வந்து இது வந்து அது பேர் என்ன, ஒரு பாம்பு வந்து கண்ணு மேலேயே ஒரு போடு போடுது. போட்டு உள்ள அப்படியே நுழைஞ்சு போயிருது, கண்ணுக்குள்ளேயே நுழைஞ்சு போயிருது அந்த பாம்பு வந்து. இதை பார்த்துட்டு இளைய படாரன் வந்து செத்ததை பார்த்துட்டு நம்மளால அதுக்கு அடுத்த நாள் காலையில வரைக்கும் கிட்டேயே போல, திரும்ப உள்ளேயே போகக்கூடாதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி 2 பேரும் எந்திரிச்சு இப்ப வீரனும் மூத்த பிடாரனும் மட்டும் இப்போ தப்பிச்சு கீழே போறாங்க. இவங்க கூட்டு போய் விடுறாங்க. கீழே இறக்கி போய் கூட்டு போய் விட்டோன்னே வந்துட்டு சேரலோட அவைக்கு போறான். அங்க போயிட்டு என்ன சொல்றான், இந்த மாதிரி அவங்க வந்து இப்ப இது நாகர்கள் வந்து இதெல்லாம் கிடையாது, அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க, அவங்க இறங்கி வந்தாங்கன்னா நம்மளால முடிச்சிருவாங்க. ஸோ வந்து நம்ம அவங்கள முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு காமிச்சுக்கலாம். நான் வந்து பிடாரன், எங்களுக்கு வந்து நாங்க வந்து கருடனை கும்பிடுறவங்க, கருடனை கும்பிடுறவங்க இயல்பாவே உங்களை கொல்றதால தான் இதுக்காக தான் நான் மேலே ஏறி போனேன், உங்களுக்கு தோலுக்காகன்றத விட நான் ஏறி போனது வந்து அவங்கள மொத்த இனமா அழிக்கணுன்றதான் எங்களோட எங்க குலத்தோட சத்தியம் பண்ண தெய்வம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிடுறான். சொன்னோடனே சரி ரைட் ஓகேன்னு சொல்லி இப்போ நம்ம இவங்களை அழிச்சிட்டோம்னா நம்ம தான் வந்து நாகர்களவே அழிச்சவங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு பேர் வந்துடும். ஸோ நம்ம வாங்க போகலான்னு சொல்லி இப்போ என்ன பண்றாங்க, கிளம்பி மேலே போறாங்க. போகும்போது அங்க வந்து பார்த்தோன்னா இவங்களோட படையில 4ல் 1 பங்கு கூட இல்லாம இருக்கிற அளவுக்கு தான் நாகர்களோட அளவே இருக்குது. ரொம்ப என்னன்னா படையோட அளவு ரொம்ப சின்னது, அவ்வளவு சின்ன படை தான். இவங்க வந்து ரொம்ப அதிகம், இவங்க சைடு வந்து. அப்படி இருக்கும் போது அவங்க வந்து 3ஆ பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சைடும் வந்து இருந்து ஒவ்வொரு பக்கம் தாக்குறப்ப வந்து பாம்புகளை வந்து வில்லோட சேர்த்து இது பண்ணி அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் போது இவன் கீரிகளையும் பருந்துகளையும் உள்ள இருந்து அனுப்புறான். அதை அனுப்பி அது எல்லாத்தையும் பிடிச்சி இந்த பக்கம் வெளியவே பாம்பு வரக்கூடாதுன்ற அளவுக்கு பண்ணி அனுப்புறான்.
அது வந்து அனுப்புனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, கண்ணுக்கே தெரியாத பாம்புகள், அதாவது என்ன எள் செடியில வளரக்கூடிய பாம்புகள்ன்ற மாதிரி சொல்றாங்க. எள்ளோட செடியில வளர்றது ரொம்ப சின்னதா இருக்குமா. அந்த மாதிரி பாம்புகளை வந்து இதுல வச்சு வில்லுல பூட்டி அம்புல ஏந்தி அனுப்புறாங்க. அனுப்பி ஒவ்வொருத்தரையா கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அத அதுல வந்து ஒரு அம்பு வந்து இவன் மேல ஏறிடுது. யாரு மூத்த பிடாரன் மேல ஏறிடுது. ஏறி பெருஞ்சேரல்கிட்ட போய் சொல்றான் அந்த மாதிரி, உங்க பையனும் செத்து போயிட்டான் சரியா, நீங்க வந்து இப்படியே இருந்தீங்கன்னா இவங்க திரும்ப நீங்க இப்ப இறங்கி போயிருவீங்க, திரும்ப இறங்கி வந்தானுங்கன்னா எதுவும் செய்ய முடியாது, அவங்க வந்து உங்களையே அழிச்சிருவானுங்க. அதனால என்ன பண்ணுங்க, எருக்கு மலையவே எரிச்சு விட்டுருங்க ஃபுல்லா, நெருப்புல எல்லாம் பாம்பெல்லாம் செத்து போயிரும், அந்த இனமே அழிஞ்சு போயிரும், அப்போ வந்து நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லா எரிச்சு விட்டுறானுங்க. எரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே திரும்ப நமக்கு அப்படியே நிகழ்காலத்துக்கு கொண்டு வராங்க. எரிச்சுட்டு இருக்கும்போது இவங்க முன்னாடி நெருப்ப எரிச்சு பின்னாடி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, கொற்றவை கூத்துல வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க ஆல்ரெடி வந்து யாருன்னா இந்த உள்ள இறங்கி ஆடினவங்க, கொற்றவை கூத்துல இறங்கி ஆடினவங்க வந்து ஃப்ரண்ட்ல வந்து நல்லா தீய பத்த வச்சு அங்கதான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள அப்படியே இறங்கி ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நெருப்புக்குள்ளே இறங்குறாங்க. இதை பார்த்து கபிலர் மயங்கி சரிஞ்சு விழுகிறாரு. இதோட இந்த 19வது செஷன் ஓவர் ஆகுது. இதுக்கு அடுத்து 20வது செஷன்ல தான் என்ன விஷயம்னே தெரியும் நமக்கு. இதுதான் ஆக்சுவலா வந்து 19வது செஷன் 19வது சாப்டர் ஓவர். கதை இப்பதான் ஆரம்பிக்குது. ஆமா, லிட்டரலா அப்படிதான். வீரா வீர வீர வீராதி வீரரா வீராதி சூர அப்படின்னு கேஜி பிஜிஎம் போடுங்க. இத போட்டீங்கன்னா எனக்கு இப்ப காப்பி ரைட் அடிக்கணும், அதானே இப்போ ஆசை. ஓ, பாட்காஸ்ட்லயும் காப்பி ரைட்ஸ் அடிப்பீங்களா? டேய் யூடியூப்ல போட போறேன்டா, நீ ஏன்டா அழிச்சாட்டிய பண்ற? ஓ சாரி. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? கதைகள் உட்காந்து பேசுவீங்கன்னு எதிர்பார்த்து வந்தா உட்காந்து மண்ணை அவன் சண்டா போட்டான், அவன் கை போட்டாங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன அவன் என்ன சண்டை போட்டு செத்துட்டான், அவ்வளவுதானே கதை. நீ வந்து கதையா கேட்டா உனக்கு தெரியும், யூடியூப்ல கேட்காத நீ. எராக்டிக்கா இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லா ஜான்ராவும் இருக்கும். இல்ல காப்பிரைட் இருக்கு, ஆனா இது வந்து பாடுனாலே போடுறதெல்லாம் இவனுங்க தான், யூடியூப் போடுறானுங்க. நீங்க என்ன சண்டை போடுறது, உங்களுக்கு இல்ல உங்களுக்கு மூணு வருஷம் இது எராக்டிக்கே வந்து எதிர்பார்த்த அந்த பாம்பு வேற, நீங்க சொன்ன பாம்பு வேற. ஹலோ, ஏன்டா 3 வருஷமா வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே 3 சாப்டர் ஃபுல்லா வெறும் இதுதான் இருந்துச்சு, அது என்ன எராக்டிக் தான் இருந்துச்சு. அப்பெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சா, இப்ப கேட்கறதுக்கு ஜாலியா இருக்குதா? சரி ரைட், இதை முடிச்சு விடுறேன். ஓகே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க சீமோட அவர். அடுத்த செஷனுக்கு வந்து இது பண்ணிருங்க, மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது, டிஸ்கார்ட் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா எங்க கூட சேர்ந்து நீங்க உட்காந்து பேசலாம். அது போக நம்ம பாட்காஸ்ட் லிங்க்கும் இருக்கு, அதை போய் எல்லாரும் போய் கேளுங்க. அங்க கொஞ்சம் வித்தியாசமான டாபிக்ஸ்லாம் இருக்கும், நீங்க எங்க போய் எல்லாரும் கேளுங்க, புதுசா கேட்கறவங்க. ஓகே, எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கப்பா மறக்காம, எப்படி இருக்கு என்ன ஏதுன்ட்டு, அதை மறந்துடாதீங்க. சரி, ஓகே, பாய்.